ஃபோனில் ரெக்கார்டான இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகும். தீனுன்றது வாழ்க்கையில் வர வேண்டியது. ஃபோனில் ரெக்கார்ட் ஆகியவே இல்லை. ஃபோன் சொர்க்கம் போகிறதும் இல்லை, நரகம் போகிறதும் இல்லை, அது தொழுகிறதும் இல்லை, அதுக்கு அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை, பொறுமை இல்லை, பணிவு இல்லை, அன்பு இல்லை, இரக்கம் இல்லை. அதில் 1000 பயான் இருந்துதான் என்ன பிரயோசனம்? ஒரு பயான் உங்களோட கல்வியில் வந்தால் நம்மளோட வாழ்க்கையில் வெளிச்சம். நல்லா யோசிங்க. சஹாபாக்கள் முழு தீனையும் அறிவையும் ரெக்கார்ட் பண்ணாங்க. எங்க ரெக்கார்ட் பண்ணாங்க? கல்வியில், லைஃப்ல பிராக்டிக்கலா எடுத்தாங்க. அதனாலதான் அவங்க நல்லா உண்மைகள் ஆக்கினாங்க. எழுதவும் தெரியும், வாசிக்கவும் தெரியும். முழு கவனமும் ஃபோக்கஸும் அவங்களோட ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கல்வியில் சுமந்தாங்க, வாழ்க்கையில் எடுத்தாங்க. அவங்க வெளிச்சமானாங்க, வாழ்க்கை வெளிச்சமாகிச்சு, அவங்க போராடமெல்லாம் வெளிச்சம் பரவிச்சு. இன்றைக்கு யாராவது இஸ்லாத்தை கேட்டா இல்லைங்க, நல்ல ஒரு சீடி இருக்குதா, நல்ல ஒரு பயான் இருக்கு, டவுன்லோட் பண்ணி நான் லிங்க் அனுப்புறேன். பயான் இஸ்லாம் எங்க இருக்குது? யூடியூப்ல. இஸ்லாம் எங்க இருக்குது? சிடில, புக்ல. என்னோட லைஃப் எம்டி. அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பவர்ஃபுல் ரெக்கார்டரை தந்தார். உங்களோட கல் அது உணர்வு உள்ளது. கவலை வரும், அதுக்கு உணர்வுகளோடு அதை ரெக்கார்ட் பண்ண வாழ்க்கையில் கொண்டாடு செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நெருங்கி வாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் பாருங்க. செய்தாங்க முடிவாங்க. இன்னும் சாபாவுக்கு நெருங்கி. யாராவது வயசாளிகள் மூட்டில் வருத்தம், இடுப்பில் வருத்தம், சாஞ்சு கொள்ளுங்க, சேரில் உட்காந்து கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. மற்றவங்க நெருங்கி உட்காருங்க. அல்லாஹ் தாலா எங்களோட கல்விகளையும் வாழ்க்கையும் வெளிச்சமாக்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري. மேலான கண்ணியமான அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு காயினுக்கு 2 சைடு, ஒரு நாணயத்துக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி ஏண்ட உங்களோட லைஃபுக்கு 2 சைடு இருக்கு. என்னோட வாழ்க்கைக்கு 2 சைடு இருக்கு. ஒரு சைடு அல்லாவோட கனெக்ட் ஆகணும், அடுத்த சைடு படைப்பினங்களோட கனெக்ட் ஆகணும். இந்த 2 சைடும் பேலன்ஸ் ஆகணும், சரியாகணும். ஒரு சைடு படைச்சவனோட, மறு சைடு படைப்பினங்களோட. இஸ்லாம்ன்றது ஒன் சைடு மார்க்கம் அல்ல, அது பேலன்ஸ் ஆகிற மார்க்கம். சில வேளை நாங்கள் ஒரு சைடில் எங்களோட கவனம் கூடும், ஓதல் இல்லை, தொழாத தொழுகை இல்லை, நலவுகள் செய்வோம், பயான் செய்வோம், இல்ம படிப்போம், குர்ஆன் ஓதுவோம், உம்ராவுக்கு போவோம், வருஷம் இத்திகாஃப் இருப்போம், நல்ல விஷயங்களை செய்வோம். அதில் எங்களை ஷைத்தான் ஒரு சைடை வைம் பண்ணி விட்டுருவோம். அந்த நலவுகள் எல்லாம் அடுத்த சைடில் உள்ள குறைகளுக்கு கேட்டுனாக திரையாக விழுந்தோம். நான் நல்ல மனுஷன், நான் பயான் பண்ணுறேன், எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, நான் தொழுகிறேன், முன்சாப்பில் தொழுகிறேன், நோம்பு பிடிக்கிறேன், ஓதுறேன், உம்ரா செய்கிறேன், சதக்கா கொடுக்குறேன். இதெல்லாம் இந்த நலவுகள் எல்லாம் திரையாக விழும். அடுத்த சைடில் உள்ள குறைகள் எனக்கு விளங்காது. இவருடைய பேச்சு சரியில்லை, நாவு சரியில்லை, உள்ளம் சரியில்லை, கொடுக்கல் வாங்கல் சரியில்லை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, வீட்டில் இருக்கிற அன்பான மனைவியோட, அன்பான கணவரோட அன்பாக வாழ தெரியல. ஆனா அமளிபாதத்துடைய சைட் அதுல கொஞ்சம் கூட கவனத்தை கூட்டிடுவாங்க. இன்னும் சிலர் ஒரு அடுத்த சைட்ல கொஞ்சம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும், எல்லாருக்கும் சேவை செய்வாங்க, பொது வேலை செய்வாங்க, தர்மம் செய்வாங்க.
எல்லாரோடையும் சிரிச்சு கலைச்சு பேசுவாங்க. மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றது அவரை காட்டும். எல்லாரும் ஒரு நல்லவருக்கு சொல்லணும். மறுபக்கத்தில் அல்லாவோட இதுல கள்ளத்தனமான தவறுகளை செஞ்சு கொண்டு அல்லாவுக்கு மாறு செய்யறது அவருக்கு பிரச்சனை இல்லை. ஒளிச்சு மறைச்சி பாவங்களை மக்கள் பார்க்கக்கூடாது, அவ்வளவு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. மக்கள்கிட்ட நான் நல்லவனா இருக்கேன் என்ற ஒரு முனாபித்தனமான வாழ்க்கை வாழுவாரு. மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு நல்லவரா நடிப்பாரு, நடப்பாரு. ஆனா படைச்ச ரப்புக்கு மாறு தனிமண் வந்து அவர் வேறொரு ஆளாக மாறிடுவார். வெளியூருக்கு போயிட்டா வேறொரு வாழ்க்கை வாழுவார். இந்த ரெண்டுமே பிழையான பூ. இந்த ரெண்டுமே முழுமையான இஸ்லாத்துக்கு மாற்றமானது. அதனால இந்த ரெண்டு சைடையும் பேலன்ஸ் பண்றது தான் சரியான இஸ்லாம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அதுக்கு தௌஃபீக் செய்யணும். படைச்ச ரப்பு அல்லாஹ்வோட உள்ள கனெக்ஷனை சரி பண்ணணும். என்னோட கல்வுடைய டிரெக்ஷன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். யாருடைய கனெக்ஷன் அல்லாஹ்வோட சரியாகுமோ வாழ்க்கை அழகா, எல்லாமே வெளிச்சமா. லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் ஃபிட் பண்றாரு. ஆனா லைட் இருந்தும் வெளிச்சம் இல்லை, ஃபேன் இருந்தும் காத்து இல்லை, ஏசி இருந்தும் குளிர்ச்சி இல்லை, பிரச்சனை, எல்லாம் ப்ராப்ளம். அதுவும் ப்ராப்ளம், இதுவும் பிரச்சனை. இவர் அதை மாற்றுவோமா, வயரிங்கை மாற்றுவோமா, ஃபிட்டிங்ஸை மாற்றுவோமா, லைட்டை மாற்றுவோமா, லைட் ஷேடரை மாற்றுவோமா, ஃபேனை மாற்றுவோமா, உள்ளதெல்லாம் மாற்ற பார்க்குறாரு. எதை மாற்றியும் வேலை இல்லை. பிரச்சனை ப்ராப்ளம் இங்கே இல்லை. பிரச்சனை ப்ராப்ளம் என்னன்னா மெயின் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க ஒன்றையும் மாற்ற தேவையில்லை, அந்த கனெக்ஷனை கொடுங்க, எல்லாத்திலையும் வெளிச்சம் வரும். எல்லாத்துடைய ப்ராப்ளமும் சரியாக. ஃபேன்ல காத்து வரும், லைட்ல வெளிச்சம் வரும், ஏசியில குளிர்ச்சி வரும், வாழ்க்கை குளிர்ச்சியா இருக்கும். கார் இருக்குது, ஜப் இருக்குது, வீடு இருக்குது, கான் இருக்குது, ஃபேக்டரி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா பிரச்சனை, டென்ஷன், கோபம், சண்டை, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. அதை மாத்துவோமா, இதை மாத்துவோமா, ஜொப்பை மாத்துவோமா, எல்லாத்தையும் மாத்த பார்க்கலாம். எதை மாத்தியும் வேலை இல்லை, நீங்க மாறும். பிரச்சனை அங்க இல்லை. பார்ட்னரை மாத்துவோமா, பிசினஸை மாத்துவோமா, கண்ட்ரியை விட்டுட்டு வேற கண்ட்ரிக்கு போவோமா, வீட்டை மாத்துவோமா, எதையெல்லாம் மாத்த பார்க்கலாம். எதை மாத்தியும் வேலை இல்லை, நீங்க மாறாது. பிரச்சனை உங்களோட கனெக்ஷன், மெயின் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்க ஒன்றையும் மாற்ற தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். இருக்கிற பழைய கார் இருக்கட்டும், இருக்கிற பழைய வீடு இருக்கட்டும், இருக்கிற உங்களோட கம்பெனி, உங்களோட தொழில் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். உங்களை மட்டும் கொஞ்சம் மாத்துங்க, கனெக்ஷன் அங்க கொடுங்க, சரியா எல்லாத்திலையும் வெளிச்சம். வாழ்க்கை குளிர்ச்சியாகும், வாழ்க்கை மகிழ்ச்சியாகும். மெட்டீரியல் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கு. அப்படி இல்லை, அந்த கனெக்ஷன் இல்லை, நீங்க வெற்றியை தேடுவீங்க, அந்த வெற்றி உங்களுக்கு தோல்வி உங்களுக்கு மறைஞ்சு உங்களை ஏமாத்து. கண்ணியத்தை தேடுவீங்க, கண்ணியம்னு நினைச்சு போவீங்க, அந்த கண்ணியத்துள்ளுக்கு கேவலமும் இழிவும் பின்னால மறைஞ்சிருக்கும். லாபம் விட்டு போவீங்க, அந்த லாபத்துள்ளுக்கு நஷ்டம் உங்களுக்கு ஏமாத்தும். நீங்க நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு மாற்றமாகும். இந்த எல்லா படைப்புகளுடைய ரிமோட்டும் அவன் கையில் இருக்கிறது. அவன் நினைச்சா உங்களோட கார் லைசன்ஸ் உங்களோட கையில, புக் உங்களோட பேர்ல, உங்களோட கையில ஸ்டீரியன், உங்களோட காலில் பிரேக்கும் எல்லாமே இருக்குது. ஆனா அதே கார் உங்களோட காலை முடிச்சிடும். ஏன்டா அந்த கார்ட்ட கேட்டா சொல்லும், நீ என் ஓனர் இல்லை, மேலிருந்து ஆர்டர் வந்துச்சு, நான் செஞ்சேன், அவ்வளவு. எல்லாம் உங்களோட நினைப்பீங்க. பாதுகாப்பு நீங்க எல்லாம் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்வீங்க, அதுவே உங்களுக்கு ஆபத்தாக மாறும். நோயிலிருந்து பாதுகாப்புக்காக எல்லா எக்ஸசைஸையும் அதுவும் ஜிம்மும் எல்லாம் செய்வீங்க, அதுவே உங்களை ஆபத்தில் கொண்டு போய் தள்ளும். மருந்து நோயாகும், மருந்து ஆபத்தாகும். என்ன இது, வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குது? அதுக்கு வாய் இருந்தா சொல்லும், எந்த கண்ட்ரோல் உண்ட கையில் இல்லை, அங்க அவன் ஆர்டர் என்னவோ அதை செய்யும். நீ என்னைய காசு கொடுத்து வாங்கினாலும் அவன் காலை உடைக்க சொன்னா காலை உடைச்சிடும். நான் கொண்டு போய் என்ன முட்டுவேன், நான் எரிஞ்சு கரிஞ்சு சாம்பலாகி அழிச்சிடுவேன். எனக்கு ஆர்டர் அங்கிருந்து அவன் ஆர்டர் வந்தா நெருப்பும் என்னவா மாறும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குளிர்ச்சியாக, மகிழ்ச்சியாக,
நெருப்புள்ளுக்கு குளிர்ச்சி, ஏசி. அவன் அப்படித்தான். அல்லாவுக்கு சிஸ்டம் சொல்லி கொடுக்க தேவையில்லை, அல்லாவுக்கு ஒரு நாங்க ஐடியா கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி வேற எங்கேயாவது எரிஞ்சது, ஒரு காத்து அனுப்பி நெருப்பை அணைச்சது, மலக்க அனுப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி கொண்டு வேற எங்கேயாவது போ இல்லை. நீ எதை வச்சு அழிக்க பார்க்கிறாயோ அதை வச்சு நான் பாதுகாப்பு. அவன் தான் யாரு? தாலிகுமுல்லாஹ், அவன் தான். ஃபிரௌன் ஃபுல் பிளான் பண்றான். எதுக்காக? மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க கூடாது, அழிக்கிறான், ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொல்றான், என்னென்னமோ செய்யறான். அவன் முழு போர்சஸையும் போட்டு அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் அவன்தான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல உம்முவை கொண்டு போய் மிஸ்ர் இல்லாம வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு பிள்ளைய பெற்று வளரு. ஏழுமா இல்லை அளவுக்கு ஏழு அல்லாஹ் அதை செய்யும். மிஸ்ர்லயே பிள்ளைய பிறக்க வச்சு ஃபிரௌன் கையில கொடுத்தான். எந்த பிள்ளைய நீ கொல்ல தேடுறாயோ இந்தா கொள்ளு பார்க்கலாம், இந்தா இந்த பிள்ளைய அழிக்கதான் நீ எல்லாத்தையும் செய்யற. இவ்வளவு செட்டப். அல்லாஹ் மனசை மாத்தி விட்டுருவான். ஃபிரௌனுடைய வீட்டுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ராஜ மரியாதையோட வளர்றாங்க, ராஜ பாதுகாப்போட வளர்றாங்க. எந்த பிள்ளைய நீ கொல்ல நினைக்கிறாயோ உன்னையே நான் காவலாளியா பாதுகாப்பு. அந்த தாய்க்கு கூலி கொடுத்து பால் கொடுக்க வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். மனுஷன் மூளை வேலை செய்யாது, கம்ப்யூட்டர் வேலை செய்யாது, சிஸ்டம் வேலை செய்யாது, எல்லாம் தலைகீழா. அவன் ஆர்டர் வந்த அந்த ரப்பு உங்களோட ரப்பு. நீங்க அவன் கனெக்ஷனை சரியாக்குங்க. உலகத்துல யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். உலகம் உங்களுக்காக, நீங்க உலகத்துக்காக அல்ல. உலகம் உங்களோட கண்ட்ரோல்ல வரும், நீங்க அவன் கண்ட்ரோல் ஆகுங்க. நீங்க அவனுடைய அடிமையாகுங்க, உலகம் உங்களோட அடிமையாகும். அப்படி இல்லாண்டா உலகம் உங்களை அடிமையாக்கு, உலகம் உங்கள்கிட்ட வேலை வாங்க. நீங்க உலகத்துடைய வேலைக்காரனாக மாறுவீங்க, உலகத்தை பாதுகாக்குகிற காவல்காரனாக மாறுவீங்க. புளிஞ்சி புளிஞ்சி இந்த உலகம் வேலை வாங்க. லெமனிக்கு தானே எலுமிச்சம்பழம், ஊர் பாஷையில தேசிக்கா. அதான் நாங்கள் புளி வந்தோங்க, புளிஞ்சி புளிஞ்சி அதில் உள்ள சாறு ஜூஸை எடுத்துட்டு இன்னும் இருக்குதுன்னு தெரிஞ்சா தண்ணியில முக்கி திரும்ப புளியுது. முழுக்க எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துட்டு ஒன்றும் இல்லை, கோதை தூக்கி டஸ்ட்பின்ல வீசுற மாதிரி உங்களோட அறிவு, உங்களோட ஆற்றல், உங்களோட திறமை, உங்களோட நுணுக்கம், உங்களோட ஞாபக சக்தி, உங்களோட டேலண்ட், ஸ்கில், எபிலிட்டி எல்லாத்தையும் இந்த உலகம் புளிஞ்சு 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 எடுத்து அது ஒரு பில்டிங்கை கட்டி கொள்ளும், ஒரு பேலஸை கட்டி கொள்ளும், ஒரு கார்டனை உருவாக்கி கொள்ளும். ஒன்றும் இல்லாத கோதை தூக்கி கபர்ல போய் தொலை, இதுக்கு பிறகு நீ வாழ்ந்து வேலையில பூமிக்கு மேல இருக்காதுன்னு கபர்ல கொண்டு போய் தள்ளி. அல்ஹாக்குமுத் தகாசுர், தகாசுர் உலகத்தை பெருக்க வேண்டும் என்ற மோகம் உங்களை அழிவிலே போட்டு வருகிறது. எதுவரைக்கும்? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், திடீரென்று மண்ணறைகளை நீங்கள் சந்திக்க. அப்படி கட்டினாரு இந்த பில்டிங் ஃபேக்டரி. அவர் எங்க? அவர் போயிட்டார். அவர் தொழுகையை பாலாக்கி, நோம்புல இபாதத்துக்கு நேரம் இல்லாம தஹஜ்ஜுத பாலாக்கி, குர்ஆன் ஓத நேரம் இல்லை, சீட்டு பிடிச்சி காசை சேர்த்து 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 அதை கட்டினார் இதை கட்டினார், அங்க இங்க இன்வெஸ்ட் பண்றார். கடைசியில வெறும் எம்டி உடலோட போய் சேர்றார். எழுதி வச்சு கொள்ளுங்க, இன்றைக்கு டேட்டை போட்டு எழுதுங்க, டைரியில எழுதுங்க. யாரெல்லாம் படைத்தவனை மறந்து படைப்பினங்களுக்கு பின்னால் சுத்துவார்களோ, படைத்தவனுக்கு மாறு செய்து கொண்டு படைப்பினங்களை சேர்ப்பார்களோ, இந்த படைப்பினங்கள் எல்லாம் அவர்களை ஏமாற்றும், தோத்து போவார். குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். பாவம், பரிதாபம். கர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துன்யா. ஒன்று நடக்கல, உலகம் அவங்களை ஏமாத்துச்சு, ஏமாந்து போயிட்டாங்க. ஏமாறுறவன் யாரு? நாங்க என்ன சொல்றோம்? உங்களோட தம்பி ஏமாந்து போறாரு, உங்களோட மகன் அறிவில்லையா அவனுக்கு? இவ்வளவு சொல்லியும் உனக்கு புத்தி இல்லையா? முட்டாள், போய்த்து ஏமாறுறீங்க. நீ போயிட்டு இவன்ட்டையா ஏமாறுறது? நாங்க ஏசுவோமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா
எப்படியெல்லாம் சொல்லணுமோ அப்படியெல்லாம் உங்களுக்கு எனக்கு சொல்லி வச்சு. சம்பவம் சொல்லணுமா, சரித்திரங்களை சொல்லணுமா, உதாரணம் சொல்லணுமா, அன்பாக சொல்லணுமா, கோபமாக சொல்லணுமா, ஆசை ஊட்டணுமா, சொர்க்கத்தை சொல்லணுமா, நரகத்தை சொல்லணுமா, நபிமார்கள் அனுப்பி சொல்லணுமா, நபியை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லணுமா. சுப்ஹானல்லாஹ். எல்லாத்தையும் தாண்டி டீச்சிங் மெத்தட், இன்னைக்கு கற்பித்தல் முறையில் உள்ள முறைகளை எல்லாம் தாண்டி சத்தியம் செஞ்சு சொல்லணுமா. வலாதியாதி ضبحا فالموريات قدحا فالمغيرات سبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. சத்தியம் செஞ்சு இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். இந்த மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். குர்ஆனை படிங்க, குர்ஆனை விளங்குங்க, குர்ஆனை பாருங்க, குர்ஆனை படிக்கணும், நான் விளங்கணும்னு நினைங்க. குர்ஆனுக்கு டைம் கொடுங்க. குர்ஆன் உங்களை கைட் பண்ணும், குர்ஆன் உங்களை கரெக்ட் பண்ணும். குர்ஆன் உங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் உங்களுக்கு லைட்னஸ் தரும், வெளிச்சத்தை தரும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு கிருபை செய்வான். குர்ஆன் சொல்லு, ஃபைதா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஆனா. மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா, துர்ருன் நஷ்டம் கஷ்டம் வந்துட்டா, தஆனா அவன் எங்களை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான்? பிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா, படுத்துக்கொண்டு, நடந்து கொண்டு, உட்கார்ந்து கொண்டு, யா அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த கேஸ், இந்த முடியும், யா அல்லாஹ் விசா கிடைக்கணும், முன்னால பின்னால நடந்து கொண்டு எல்லாம் அழைக்கிறான். அதுக்கு பிறகு குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்க அவர்கள் கஷ்டத்தை நீக்கினா கஷ்டம் போனதோடு அவர் எங்களை மறந்துடுவார். மர்ர கஅல்லம் யதுனா, எங்கள்கிட்ட இப்படி கேட்கவே இல்லாத ஆள்மாய் அப்படியே போறாங்க. நாங்க சொல்றோம் கண்டுக்காம போறாங்க. அன்றைக்கு என்ன மாதிரி வந்து கெஞ்சினா, நான் உதவி செஞ்சேன், இப்ப இன்றைக்கு கண்டுக்காம போறான். பாருங்க, ஒரு மனுஷனா இந்த கேட்போமா இல்லையா? அது மாதிரி மர்ர கஅல்லம் யதுனா, எங்களிடம் துஆவே கேட்காத ஒருவரை போன்று கடந்து போகிறார். பள்ளியை கடந்து போறாரு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தாண்டி போறாரு, மார்க்கத்தை தாண்டி எல்லாம் மீறி எங்கேயோ போறான். இப்ப திமிரு பிடிச்சவனமாய் நடக்கிறான், ஏண்டன்னு சொல்றான், நான் சம்பாதிச்சேன்னு சொல்றான், நான்றான், ஏண்டன்றான், கர்வம், மமத, பெருமை, உலக ஆசை, பண ஆசை, பதவி மோகத்தில அந்த போதையில அலைகிறானே. இப்படி ஒரு கஷ்டமே வராதவன மாதிரி, அல்லாஹ்ட்ட ஒன்றும் கெஞ்சாதவன மாதிரி போறானே என்று. கண்ணியமான மேலான பெரியோர்களே, சுகதர்களே, இது ஒரு சைடு. அல்லாஹ்வோடு உள்ள கனெக்ஷன் சரியாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்யும். நான் என்னமோ நல்ல மனுஷனை உங்களுக்கு புத்தி சொல்ல வந்தேன்றது, நானும் உங்களில் ஒரு ஆள். நாங்கள் இதை பேசி கேட்டு சொல்லி தான் என்ன செய்யணும்? எங்களை கரெக்ட் பண்ணணும், எங்களை திருப்பணும். எங்கள் இன்றைக்குள்ள என்வாயரன்மெண்ட், இன்றைக்குரிய மெட்டீரியல் வேர்ல்டு, மெட்டீரியலிசம், சட்டவாதம், பயங்கரமான உலகத்துல வாழ்றோம். இந்த உலகத்துல இருந்து கொண்டு இந்த உலகத்துக்கு அடிமையாகாம உலகத்தை படைச்ச ரப்ப நோக்கி பயணிக்கிறதாக இருந்தா பெரிய ஒரு முயற்சி தேவை. அந்த பயணத்துக்கு, அந்த ஜேர்னிக்கு பெட்ரோல் சரியா போடணும். பெட்ரோல் என்ன இருக்கணும்? பெட்ரோல் வாங்கினதுக்கு டீசலை போட்டா என்ன ஆச்சு? ப்ராப்ளம் வருமா இல்லையா? வண்டி போகாது, மிஸ் ஆகும். அவர் ட்ரை பண்றான்னா போகாது. படைச்ச ரப்ப நோக்கிய அந்த ஜேர்னி இல்ல, எங்களோட வண்டி சரியா போகணும்டா ரத்தம் ஹலாலாக இருக்கு. ரத்தம் ஹலாலாக, சம்பாத்தியம் ஹலாலாக. எதையாவது கண்டதெல்லாம் போட்டு நிறைக்காதீங்க. டஸ்ட்பின் இல்லை, இது ஊத்தவாளி இல்லை. உங்களோட சுத்தமான உடல், கண்ணியமான உடல், கௌரவமான உடல், உங்களோட ஒவ்வொரு படியுடைய பார்ட்ஸும், உள்ளுக்குள்ள பார்ட்ஸும் மிச்சம் பெருமதியானது, கோடி பெருமதியானது. அதை பாழாக்காதீங்க. ஹராத்தை கொடுத்து அதை வளர்க்காதீங்க. ஹராத்தை கொடுத்து அதை நாசமாக்காதீங்க. ஹராத்தை கொடுத்து அதை வீணாக்காதீங்க. ஹராத்தால உணவு ஊட்டப்பட்டால் அதனுடைய உணர்வுகளும் ஹராத்தின் பக்கம் போகும். ஹராமான உணவுகளுக்கு போச்சுண்டா எண்ணங்களும் சிந்தனைகளும் பாவத்தின் பக்கம் போகும். அந்த பெட்ரோல் சரியா ஊத்தாட்டி, தண்ணியை ஊற்றி, ஒயிலை ஊற்றி, பெட்ரோல் டேங்க்ல டீசலை ஊற்றினா என்ன நடக்கும்? ஹராமானது ஊற்றினா அந்த வண்டி போகாது. தொழோன்னு நினைப்பாரு, தொலை இயலாது. எலும்போன்னு நினைப்பாரு, எலும்ப இயலாது. ஓதோன்னு நினைப்பாரு, ஓத இயலாது. மிஸ் ஆகுது, வண்டி போகுது இல்லை. என்ற உள்ளுக்கு இருக்கிறது பெட்ரோலுக்கு பாராமா டீசலை ஊற்றி வச்சு.
மிச்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கோடி வரட்டும் கோடி போகட்டும், ஹலாலா அல்லாஹ் எனக்கு அனுமதிச்சதா அல்ஹம்துலில்லாஹ், இல்லாண்டி வாங்க. யாரை ஏமாத்தி பொய் சொல்லி ஷரியாவுக்கு மாற்ற, ஷரியான்றது வெறும் பள்ளிகளுக்கு மட்டுமல்ல, நீங்க ஷரியத்தை எல்லா இடத்திலையும் அதை பேணி நடங்க. ஷரியாண்டு மார்க்கம் சொல்றது வே ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய அற்புதமான ஒரு இன்பமான ஒரு வழி. அதை எங்களை கஷ்டப்படுத்தவோ சிரமப்படுத்தவோ எங்களை அடக்கவோ அடிமைப்படுத்தவோ தந்த ஒன்று அல்ல. எங்களோட ஃப்ரீடம், எங்களோட சுதந்திரம், எங்களோட நிம்மதி, எங்களோட கண்ணியம், எங்களோட உயர்வு அத்தனைக்குமாக தந்த ஒரு வாழ்க்கைக்கான ஒரு தத்துவம். அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. கண்ணியமான சகோதரர்களே, படச்சரம்போடு உள்ள தொடர்பை சீராக்குவது சம்பந்தமாக முந்த நாளும் நாங்கள் பேசினோம். நான் அடுத்த சைடுக்கு கொஞ்சம் வா, அந்த சைடில் நாங்கள் இன்னும் பேசணும். எவ்வளோ பேசினாலும் போதாது. முந்த நாள் நாங்கள் எங்களோட தொழுகையை கரெக்ட் பண்ணுறது, குரானோட கனெக்ஷன்ஸ் கூட்டுறது, குரானோட டச் ஆகிறது, அல்லாவோட கதைக்கிறது, துவா கேட்குறது. உங்களுக்கு என்ன பாஷை தெரியுமோ நீங்கள் எல்லாரும் என்ன செய்யலாம், அல்லாவோட கதைக்கலாம், அல்லாவோட க்ளோஸ் ஆகும். அதுக்கு எந்த கண்டிஷனையும் எல்லாம் வைக்கல. அவர் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இந்த லாங்குவேஜ், அந்த ஆலிம் ஹாஃபிஸ் அவர் மூலமாக தான் அல்லாட்ட போகணும், இவர்கிட்ட போய் தான் பள்ளிக்கு வந்து தான் உங்களோட ரூமுள்ளுக்கு இருந்து நீங்கள் அல்லாவோட கனெக்ட் ஆகும், அல்லாவோட கதைக்கு. உங்களோட காரில் பஸ்ஸில் ட்ரெயினில் இருந்து கொண்டு அல்லாவோட உங்களோட உள்ளத்தை தொடர்படுத்து. அல்லாஹ் எங்களுக்கு அந்த தௌஃபீக் செய்வான். வாழ்க்கையுடைய மறுபக்கம் படைப்பினங்களோடு, வாழ்க்கையுடைய மறுபக்கம் படைப்பினங்களோடு. நாங்கள் யாரோட வாழ்றோம்? மனிதர்களோடு. மாறுபட்ட வேறுபட்ட வயசுல A to Z எல்லாத்திலையும் டிஃபரெண்ட். நீங்க ஒரு 100 பேரோட சேர்ந்து வாழ்ந்தா கலர், ஃபேஸ் கட், அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய திங்கிங், அவருடைய சுபாவம், தன்மை, அறிவு, ஆற்றல், வயசு, பேரு, முகவாக்கு, உடல் வாக்கு எல்லாமே இந்த 100க்கு 100 பேரும் A to Z எல்லாம் வித்தியாசம். அப்போ எல்லாம் டோட்டல் வித்தியாசமான ஒரு சமூகத்தோட முட்டிக்கொள்ளாம மோதிக்கொள்ளாம அப்படியே வண்டியை போகணும்டா என்ன தேவை? அதுக்கு பெரிய உள்ளம் தேவை, விசாலமான உள்ளம் தேவை. எல்லாருடைய தவறுகளை மன்னிங்க, எல்லாரையும் கண்ணியப்படுத்துங்க, எல்லாரையும் அன்பு காட்டுங்க. அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. படைப்பினங்களுடைய உறவு கனெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது குடும்பம். ஊருக்கு உலகத்துக்கு நல்லவர்களாக வாழ முந்தி குடும்பத்திலிருந்து எங்களோட அகலாக்கை ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டுள்ளுக்கு இருந்து நாங்க நல்லவர்களாக, நற்குணத்தினுடைய அளவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உங்களில் சிறந்தவர் யார்? ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களுடைய வீட்டுக்கு குடும்பத்துக்கு சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். ஏன் இதை சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ். ஊருக்கு உலகத்துக்கு நல்லவராக நடக்கிறதோ நடிக்கிறதோ லேசி, சிம்பிள். நான் எப்பயாவது உங்களை காண்றேன், கட்டி பிடிச்சி மோந்து வல்லது, நல்லா கதைச்சி அன்பா கதைச்சி நல்ல மனுஷனப்பான்னு பேர் வாங்குறது எங்களுக்கு கஷ்டமா? எப்பயாவது உள்ள உறவுகள், எப்பயாவது காண்ற தொடர்புகளை நல்லதாக மெயின்டைன் பண்றது, நல்லவர்களாக நடந்து கொள்றது அல்லது நடிக்கிறது லேசி. சும்மா சிரிச்சுட்டு நல்லவர்னு பேர் வாங்கிட்டு போயிடலாம். ஆனா எப்போதும் உள்ள உறவு வீட்டுக்குள்ள, எப்போதும் உள்ள உறவு வீட்டுக்குள்ள. பெண்களும் தான் ஆண்களும் தான். வார விசிட்டர்ஸ்ட பெண்கள் எங்கேயாவது போற இடத்துல தங்கமான ஒரு மனுஷி, தங்கமான ஒரு பொம்பளை பேர் வாங்குறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா எப்போதும் உள்ள உறவு வீட்டுள்ளுக்கு, அந்த உறவுல நடிக்க இயலாது. அங்க ரியாலிட்டி ஹக்கீகத் அங்க வெளியா. அவர் உண்மையான அவங்களோட சுபாவங்கள், தன்மைகள், குணங்கள் அங்க வெளியா. அங்க எவ்வளவு நாளைக்கு தான் நடிக்கிறது? அங்க உண்மையான குணம் வெளியா. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்துக்கு வீட்டுக்கு சிறந்தவர் என்ற அளவுகோலை வச்சாங்க. அங்க நல்லவராக இருக்கிறவர் உலகத்துல எந்த மூலையில நல்லவராக இருப்பார். ஊருக்கு உலகத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லவராக இருக்கிற எல்லோரும் வீட்டுக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சொல்ல புரியுதா? வீட்டுள்ளுக்கு குடும்பத்திலிருந்து என்னோட அகலாக்க ஆரம்பிக்கும். நான் நல்லவராக ஆக போறேன், எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது? குடும்பம். குடும்பம்னு சொன்னா நாங்க நினைக்கிறது என் வைஃப், என் பிள்ளைகள், இதுதான் என் குடும்பம். இல்லை,
குடும்பம் என்பது 4 கட்டங்களை கொண்ட ஒரு வட்டம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். குடும்பம்ன்றது 4 கட்டங்களை கொண்ட ஒரு வட்டம். இஸ்லாமிய பார்வையில குடும்பம் தான். ஏண்டவங்களோட குடும்பத்துல முதல் ஸ்டேஜ்ல நிக்கிறவங்க எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், உங்களோட உம்மா வாப்பா. கல்யாணம் முடிச்சுட்டா அந்த 2 பேருடைய பெற்றோர்கள் 4 பேர். ஃபாதரும் ஃபாதரின் லோ, மதரும் மதரின் லோ. சட்டத்தின் தாய் அவர். உங்களோட மாமி உங்களோட தாய், உங்களோட மாமா உங்களோட தகப்பன். உங்க 2 பேரையும், நீங்க 2 பேரும் வேற இல்லை, 2 பேரும் ஒன்று. இந்த ஒன்றாக இருக்குகிற இருவரை பெற்றெடுத்தவர்கள் 4 பேர். இந்த 4 பேரும் சேர்ந்து இந்த 2 பேரையும் பெற்றெடுத்திருக்கிறாங்க. இந்த 2 பேரும் ஒன்று. எனவே 2 பேருக்கும் உள்ள தாய் தகப்பன் எத்தனை பேர்? 4 பேரால உருவான ஒரு இணைப்பு இது. எனவே உங்களுடைய பெற்றோர்களும் பெற்றோர்கள் தான். உங்களுடைய மனைவிய, உங்களுடைய கணவரை பெற்றவர்களும் உங்களுடைய பெற்றோர்கள். சட்டம் அவங்கள தாயாக்குது உங்களுக்கு, சட்டம் அவர்களை தகப்பனாக்குது உங்களுக்கு. மாமா மாமியோட சப்ஜெக்ட் அடுத்த இதில் வருவோம். முதல்ல உங்களோட பெற்றோர்கள், தாய் தகப்பன். யார் யாருக்கு உங்களோட உம்மா வாப்பா ஹயாத்தோடு இருக்கிறாங்க? 2 பேர்லையோ 2 பேரில் ஒருவரோ ஹயாத்தோடு இருந்தால் நீங்கள் கொடுத்து வச்சாக்க நீங்கள் பாக்கியசாலி. உங்களோட பூமியில், இந்த பூமிக்கு மேலே உங்களோட இருக்கிற ஆகப்பெரிய எசட், உங்களோட சொத்து உங்களோட உம்மா, உங்களோட வயசான வாப்பா. அந்த உம்மா வாப்பாவை ஹயாத்தோடு இருக்கும்போது எவ்வளவு பார்க்கணுமோ பார்த்துக்கணும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. சொர்க்கத்தை அடைய, அல்லாஹ்வை அடைய அந்த உம்மா, வயசான பாப்பா, வயசான உம்மா, அவங்க வயசுல ஏதாவது பேசட்டும், ஏதாவது நடக்கட்டும், ஏதாவது செய்யட்டும், உம்மா உம்மா தான், பாப்பா பாப்பா. அது உங்களால இல்லைன்னு சொல்லல. கண்ணியமான மேலான பெரியோர்களே, தாய்மார்களே, தாய் தகப்பனை பார்க்கறதுக்காக டிக்கெட்டை போட்டு போகணும். நான் உம்மாவை பார்க்கறதுக்காக, நான் உம்மா உங்களை பார்க்க நினைக்கிறேன், நான் வாரேன். பாப்பாவை பார்க்கறதுக்காக போகிறேன். லாபகரமான ஒரு பயணம். அங்க போயிட்டு அங்க ஃப்ரெண்ட்ஸ்மார், அங்க இங்க குடும்பம், அங்க சுத்தாதீங்க. உம்மா நான் இந்த 10 நாள் உங்களோட இருக்க வந்திருக்கிறேன் கூட. வாப்பா நான் 10 நாள் இதுக்கு வந்திருக்கிறேன், உங்களுக்கு எங்க போகணுமோ சொல்லுங்க. நான் வாகனத்தோடு இருக்கிறேன். சாச்சா பெரியப்பா பார்க்க போகணுமா, சாச்சுக்கு போகணுமா, மருந்துக்கு போகணுமா, உங்களோடையே நான். வாப்பாட ரூமை கிளீன் பண்ணுங்க, உம்மோட பெட்டை கிளீன் பண்ணுங்க. உம்மா கொஞ்சம் வெளியே வரைக்குமா, நான் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ரூமை கொஞ்சம் கிளீன் பண்ணுறேன். பெட்டுக்கு கீழே தூசி பிடிச்சிருக்கு, போய் ஸ்டடி பண்ணுங்க. உங்களோட பெட்ஷீட்டை பாருங்க, டவலை பாருங்க, புதிய டவலை வாங்கி கொண்டு போங்க. புதிய பெட்ஷீட்டை கொண்டு போவீங்க. உம்மா இதை வெளியே பழைய பெட்ஷீட் இதை பாவிங்க. உம்மா பாவிக்கிற ஸ்லிப்பரை பாருங்க, பாத்ரூமுக்கு ஸ்லிப் ஆகுதா, வழுகுதா, அது பழைய செருப்பு புதிய. உம்மா சொல்லணுன்றது இல்லை, நீங்க ஸ்டடி பண்ணுங்க, நீங்க ஆய்வு செய்யுங்க. உம்மாவை எப்படி நான் சந்தோஷப்படுத்தணும், வாப்பாவை எப்படி நான் பார்க்கணும், எப்படி கண்ணியப்படுத்தணும். நீங்க சின்ன பிள்ளை அடிக்கும் போது நீங்க கேட்டு கேட்டு உங்களுக்கு கொண்டு தரல, அவங்க தேடி தேடி பிள்ளைக்கு அது நல்லமா, பவுடர் நல்லமா, இது நல்லமா, என் தங்கத்துக்கு இது நல்லமா, இந்த பஞ்சு உள்ள மெத்த நல்லமா, என் பிள்ளைக்கு ஒவ்வொன்றையும் நீங்க கேட்க தெரியாது, உங்களுக்கு சொல்ல தெரியாது, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனா அவங்க பார்த்து பார்த்து தேடி தேடி என் தங்கம், என் புள்ள, என் செல்லம்னு சொல்லி அது என்ன வேணுமோ, உங்களுக்கு எப்படி வேணுமோ, என்ன சைஸ்ல வேணுமோ, எந்த பேட்டர்ன்ல வேணுமோ, எந்த டிசைன்ல பிள்ளை உடுப்பாட்டினா அழகாய்க்குமோ அதை உடுப்பாட்டி என் தங்கம், என் செல்லம் மோந்து கொண்டு அந்த உள்ளங்களை குளிர வைங்க, அந்த உள்ளங்களை மகிழ வைங்க. உம்மாவை மோந்து கொள்ளுங்க, நெத்தியை மோந்து கொள்ளுங்க, கன்னத்தை மோந்து கொள்ளுங்க, கையெடுத்து வாப்பான்னு மோருங்க. எங்கேயோ இருக்கிற ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தம் கொடுக்க நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அங்கே போனால் உம்ராவில் 1 மணிக்கு ராவை கிளம்பிட்டு ஆள் போகிறாது. எங்கே இப்போ நீங்கள் கல்லை முத்தமிட போகணும். ஆனால் அந்த கல்லுடைய முத்தம் நன்மைதான். அந்த முத்தத்தை விட பெரிய முத்தம் உங்களுடைய உம்மாவுடைய முத்தம். உங்களோட வாப்பாட கன்னத்தில் முத்தம் கொடுக்குறது, வாப்பாட நெத்தியை மோந்து கொள்ளுங்க. வாப்பா நான் போயிட்டு வாங்க, போயிட்டு திரும்ப வாங்க, வாப்பா கையை மோந்து கொள்ளுன்னு சொல்லி திரும்ப கையெழுத்து மோந்து கொள்ளுங்க, திரும்ப திரும்ப மோந்து கொள்ளுங்க. இந்த முத்தங்களுடைய பொறுமதி உங்களுக்கு தெரியாது. இது பாசம் நிறைந்த முத்தம்.
இது பாசத்துடைய முத்தம், அன்பு கலந்த முத்தம். உம்மோட கையால சாப்பிடுங்க, காலடியில உட்காருங்க, உம்மோட காலை ஊண்டி விடுங்க. உம்மோட காலடியில போய் நிலத்துல உட்காருங்க. ஏவாப்பா கீழே உட்காரு, நீ மேல உட்காரு. இல்லம்மா, இந்த காலடியில தானே சொர்க்கம் இருக்குது, காலை ஊண்டி விடும். உம்மா கொஞ்சம் படுத்து கொள்ளுங்க, நான் காலை ஊண்டி விட்டு. உம்மாவுடைய தாயுடைய தகப்பனுடைய காலை ஊண்டி விட்ட கைகளாக இருந்தா தாங்க நான் அந்த கையை மோந்து கொள்வேன். அது பாக்கியமான கை. ஹயாத்தோடு இருக்கும் போது இது செஞ்சு கொள்ளுங்க. ஹயாத்தோடு இருக்கும்போது நாங்கள் தாய் தகப்பனை மதிக்கிறது. நாங்கள் பணம் கொடுக்குறோம், சில வேளை பணத்துடைய திமிரு எங்களோட வார்த்தையில் வரும். பணம் கொடுக்கறதுனால இவர் வாப்பாவை உமாவை அடக்க பார்க்கணும். உங்களுக்கு விளங்குது இல்லை, நான் சொல்றதை கேட்குறீங்க இல்லை, நான் சொல்றதை கேட்காட்டுக்கு போகிறோம், காசு அனுப்ப மாட்டேன், அது இதுன்னு வாப்பாவை அடக்கிறார், உமாவை மீறி பேசுகிறார். என்னதான் இவர் பணம் கொடுக்குறார், பணத்தின் திமிரு இவர வாயில வருகிறது. அப்போ உமா வாப்பா சின்னத்தில் செலவழித்த செலவுகள், மருந்து, சாப்பாடு, பாடு, அது இது இந்த கஷ்டத்தில் சிரமப்பட்டு செலவழித்த பிள்ளைக்கு வாங்கின உடுப்பு, உங்களை படிக்க வச்சது, அந்த செலவுகள் எல்லாம் எங்க? அந்த திமிரோட பணம் கொடுக்கறண்டா கொடுக்காதீங்க. உங்களோட பணம் உமாவுடைய கண்ணியத்தை உங்களுக்கு குலைக்குதா, பணத்தை கொடுக்காதீங்க. பணத்தை வீசிட்டு உமாவுடைய பாசத்தை பாதுகாருங்க. பணத்தை கிழிச்சு வீசிட்டு தாயுடைய தகப்பனுடைய மரியாதையை பாதுகாருங்க. அல்லாஹ் அவங்கள பார்த்துக்கலாம். கையை நீட்டி வாங்க வைக்காதுங்க. தலாணி கடையில காசை வச்சுட்டுமா, காசு வச்சிருக்கணும், தேவைக்கு எடுத்துக்கொள்ளணும். பாப்பா காசு அல்மாரியில் வச்சிருக்கிற எடுத்துக்கொள்ளுங்க சொல்லு. உங்கள்கிட்ட கையை நீட்டி அவங்க வாங்குற அளவுக்குரிய ஒரு நிலைமையை உண்டாக்க. தாய் தகப்பன் உலகத்தில் உங்களோட ஆகப்பெரிய சொத்து. பாதுகாப்பு. யார் யார் தாய் தகப்பன் மௌத்தாகிட்டாங்களோ ஷரியத்தில் அதுக்கும் இடம் இருக்கும். பாப்பா மௌத்து, உமா மௌத்து, பாப்பாவை பற்றி உமாவை பற்றி பயானம் கேட்கும்போது கவலையாக இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த உம்மா வாப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு உம்மா வாப்பாவோட நல்லா நடக்கிறதுக்கு ஷரியத் அதுக்குரிய ஒரு ஆல்டர்னேட்டிவ், அதுக்குரிய ஒரு தீர்வு எங்களுக்கு தெரிஞ்சு, மாற்று வழியை காட்டுது. உம்மாட தாத்தா இருக்கிறா, உம்மாவுடைய இடத்துல பெரியம்மாவை நேசிங்க. உம்மோட தங்கச்சி இருக்கிறா, சாட்சின்னு பேசுங்க, சாட்சின்னு தேடி போங்க. சாட்சி அடிக்கடி பேசுங்க. சாப்பிட்டீங்களா சாட்சி, மருந்தெடுத்துக்கு போனீங்களா, என்ன வேணும் உங்களுக்கு, பார்க்க போங்க சாட்சியை, பெரியம்மா. உம்மாட வாப்பட நானவ தம்பிய வாப்பட இடத்துல வச்சு பாருங்க. என் வாப்பட இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. வாப்பக்குள்ள பாசத்தை பெரிய பக்கம் கொடுங்க, வாப்பக்குள்ள மரியாதை பெரிய பக்கம் கொடுங்க. அவர் யாரு? பெரிய அப்பா. பாப்பா அப்பா, அவர் பெரியப்பா. சில வேளை சாச்சா பெரியப்பா கஷ்டத்தோடு இருப்பாங்க, மருந்தெடுக்க வழி இல்லாமல் இருப்பாங்க, சிரமத்தோடு இருப்பாங்க. இது உங்களுக்கு சான்ஸ், உங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு வாய்ப்பு இது. அவங்க வசதியோடு இருந்தா நீங்க இங்க பணம் கொடுக்க, உங்களோட பணத்துக்கு அவங்களுக்கு என்ன தேவை? அவங்க கஷ்டத்தோடு இருக்கிறாங்கடா. சிலவங்க இதை கஷ்டமான பாரமா நினைக்கிறாங்க, தண்ட வசதியை காட்டி கொள்றது இல்லை. கேட்டுருவாங்களோ, உதவி செய்ய வருமோ. அல்லாஹ் உங்களுக்கு தந்ததே கொடுக்கத்தான், கொடுங்க. கொடுக்கறது நீங்க அவங்களுக்கு கொடுக்கல, நீங்க உங்களுக்கு சேவ் பண்றீங்க ஆகிறதுக்கு. ஒரு ரூபாவை, ஒரு திருகத்தை உங்களோட கையில கொண்டு போக இயலாது. ஆனா அங்க கொடுத்தீங்கன்னா அங்க போயிடும், நீங்க போற இடத்துக்கு போய் சேர்ந்துரும். பல மடங்காக பெருகி கிடைக்கும். அதனால தாய் தகப்பன் உடைய மரணத்துக்கு பிறகு அவங்களோட உறவுகள் மட்டும் இல்லை, தாய் தகப்பனுடைய நண்பர்களை கூட நீங்க நேசிக்கணும். என்னோட வாப்பாக்கு நெருக்கமான ஒருத்தர் இருந்தார், அப்படியே அவரை தேடி போங்க. என்னோட வாப்பாவோட பார்ட்னரா இருந்த ஒருத்தர் இருந்தார், அவரை தேடி போங்க. என்னோட வாப்பாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ராஜா, கேளுங்க. வாப்பாவை பத்தி சொல்ல கேட்டுக்கொண்டிருக்கீங்க. வாப்பாவோட மில்ல இருந்தவர், வாப்பாவோட மேனேஜரா இருந்தவர், வாப்பா விரும்பின ஒருத்தர், வாப்பாக்கு டீச் பண்ணினவர், வாப்பாட மாஸ்டர், வாப்பாவுக்கு உதவி செஞ்சாக்கள். வாப்பாவுடைய கனெக்ஷன்ல எதுவெல்லாம் இருக்குதோ, வாப்பாவுடைய அன்பை, வாப்பாட மரியாதை அங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, அங்கெல்லாம் பிரிச்சு கொடுங்க, அங்கெல்லாம் காட்டுங்க. அட இந்த பொடியின் வாப்பாவோட எவ்வளவு இறக்கம், நான் அவரோட இந்தத்துக்காக இன்னும் எவ்வளவு கவனிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வோட அன்பு கிடைக்கும். உம்மா வாப்பாவை பார்க்கிறது பேருக்கு புகழுக்கு செய்யாதீங்க.
உம்மாவை பார்த்தாரு, வச்சு கவனிச்சாரு, செலவழிச்சாரு, தங்கமான புள்ள என்று 4 பேர் சொல்றதுக்காக செய்யறா. அந்நியனும் செய்யறான். பெற்ற பாசத்துக்காக வெறுமனே அந்த உறவுக்காக உம்மா பாப்பாவை பார்க்கறதுண்டா. எங்கட பானதுரையில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு கிறிஸ்டியன், 40 வருஷம் இன்னும் கல்யாணம் முடிக்கல. ஏன் கல்யாணம் முடிக்கல? அவரு உம்மாவை வச்சு பார்க்குறாரு. வயசாளி இருப்பான், ஜப்புக்கு போகிறார், போக்கல் உமா உடுப்பாட்டி வச்சுட்டு போவார், சமைச்சு வச்சுட்டு போவார். ஜப்புலின்னு வந்ததோட உமாவை கிளீன் பண்ணி குளிப்பாட்டி உமாக்கு சமைச்சு கொடுத்து உம்மோட வேலையே அவரோட வாழ்க்கையாக்கி வச்சுக்கிறார். அல்ல அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கும். திருமணம் கூட முடிக்கல, முடிச்சா ஒருவேளை உமாவை கவனிக்கிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகுமோ என்று சொல்லி பாப்பா உமாவை கவனிச்சு கொண்டு. அது ஒரு மனிதத்தன்மை. ஆனா நீங்க நானும் உம்மாவை வாப்பாவை பார்க்கறது அல்லாஹ்வை அடையிறதுக்காக, அல்லாஹ்வோட அன்புக்காக, அல்லாஹ்வோட பொருத்தத்துக்காக நீங்க செய்யுங்க. ஆச்சரியமான பரக்கத்தை வாழ்க்கையில் பார்க்கலாம். அல்லாஹ்வும் கிடைப்பான். அல்லாஹ் கிடைக்கிறதுக்கு ஆக பெஸ்ட் வே, ஆக பீக்கா அல்லாஹ்வை நெருங்க முடியுமான பாதை உங்களோட உம்மா வாப்பா. அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். எவ்வளவு பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனா கண்ணியமான அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். எங்களோட குடும்பம் என்பதனுடைய அடுத்த ஸ்டேஜில் உள்ளவங்க யாரு? உங்களோட நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி, உறவுகள். கூட பிறந்ததுன்னு சொல்லுவோமே, கூட பிறக்கல, முன்ன பின்னதான் பிறந்தோம். ஆனா அந்த இணைப்பு கூட பிறந்தது. கூட பிறந்த நானா, கூட பிறந்த தங்கச்சின்னா என்ன கூடவா பிறந்தோம்? இல்ல. ட்வின்ஸா? இல்ல. அது அப்படி ஒன்றுக்கு பிறந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பூமில இருந்து வந்தது. சின்னத்துல நான் தம்பி தம்பி, தங்கச்சி தங்கச்சி என்று அந்த வளர்ந்த அந்த பாச உறவை மறந்துடாதீங்க. நாங்க இன்னைக்கு தனியா ஆளாகிட்டோம், படிச்சுட்டோம், டிகிரி எடுத்துட்டோம், ஜொப்ப தனியா செய்யறோம், ஃபேக்டரி ஆகிருச்சு, அதாகிருச்சு. ஆனா உங்களோட அந்த கூட பிறந்த உறவுகள் இது, இதை மறந்துடாதீங்க. அந்த உறவுகளை நேசிங்க, அந்த உறவுகளை அன்புக்கரம் காட்டுங்க. தவறு நடக்கும். தாத்தா ஏதாவது சொல்லியிருப்பா, தங்கச்சொண்ட சொல்லியிருப்பா, அது உங்களுக்கு எப்படியா தலைகீழா சுத்தி வந்திருக்கும். ஷைத்தான் மூட்டி விட பார்ப்பான். அதெல்லாம் மறந்து மண்டிச்சு அப்படி ஒன்றே நடக்காத மாதிரி இந்த உறவுகளை நேசிங்க. யாருக்கெல்லாம் தாத்தா மாறும் நானா மாறும் இருக்கிறாங்களோ நீங்க நினைங்க, அந்த தாத்தாவும் நானாவும் தம்பி தம்பி என்று உங்களுக்காக எத்தனையோ இடத்துல சண்டை பிடிச்சிருப்பாங்க. ஏட தம்பியை ஏசிட்டதுக்காக நானா ஸ்கூல்ல சண்டை பிடிச்சிருப்பான். தம்பிக்கு அடிச்சேன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துல ஓதுற மதரசால ஸ்கூல்ல அங்க இங்க யாரோடையும் சண்டை பிடிச்சுப்பான். ரோட்ல எங்கிட்ட தம்பிக்கு அடிச்சான், தம்பிக்கு ஏசினான். தம்பி பிழை செஞ்சாலும் அவருக்கு தம்பிக்கு ஏசினதுக்காக சண்டை பிடிச்சிருப்பாரு. நான் அந்த தாத்தா தம்பி தம்பின்னு அந்த தம்பியை உடுப்பாட்டி, தம்பியை கொஞ்சி, தம்பியை முத்தம் எடுத்து உம்மாவுடைய இடத்துல உங்களை வளர்த்துருப்பான். ஸ்கூல் விட்டு ஓடி வந்து தூங்குற நீங்கள தம்பிய முத்தம் கொடுத்துட்டு தான் போய் தொடுப்ப மாத்திருப்பாங்க. என்ற தம்பியை நான் தூக்கணும், நீ தூக்கணும், நீ தூக்கியாச்சு எனக்கு தான் சொல்லி அந்த நானாவும் தாத்தாவும் சண்டை பிடிச்சிருப்பான். அந்த உறவுகளை மறந்துடாதீங்க. அந்த உறவுகளை, உணர்வுகளை மதிங்க, பாதுகாருங்க. இந்த உணர்வுகளுக்கும் இந்த உறவுகளுக்கும் டெஸ்ட் வரும். எங்க டெஸ்ட் வரும்டா? சொத்துகள் பிரிக்கிற நேரத்தில். காணி, பூமி, சொத்துகள், இந்த கல்லுக்காக மண்ணுக்காக உணர்வு இல்லாத இந்த கல்லுக்காக மண்ணுக்காக இந்த உணர்வுகளை புண்படுத்தாதீங்க. இந்த உணர்வுகளை புண்படுத்தாதீங்க. இந்த உணர்வுகளை பாதுகாருங்க. உம்மா நானாவுக்கு வீடு வேணுமா? எடுத்துக்கொள்ளட்டுமா? இது என்ன கல்லும் மண்ணும்? எனக்கு இந்த வீட்டை விட கோடி பொறுமதி நானாவுடைய பாசம். தாத்தாவுக்கு அந்த காணி வேணுமாமா? எடுத்துக்கொள்ளட்டும். இந்த உணர்வில்லாத கல்லையும் மண்ணையும் விலை கொடுத்து, விலையாக கொடுத்து தாத்தாவுடைய நானாவுடைய உணர்வுகளை, அந்த உறவுகளை விலை கொடுத்து வாங்குங்க. இன்னைக்கு எத்தனையோ உறவுகள், எனக்கு இந்த உறவு போனாலும் பரவாயில்ல, இந்த கல்லும் மண்ணும் தேவைன்னு சொல்லி கோட்டு வழக்கு வம்புன்னு நானாவும் தம்பியும் குடும்பமும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிற ஒரு துரதிஷ்டமான நிலை இருக்குது. கண்ணியமான மேலான பெரியவர்களை, சகோதரர்களே, எனவே குடும்பம் என்பதனுடைய முதல் ஸ்டேஜில் இருக்கிற எங்களோட உம்மா வாப்பா.
அவங்கள ஹயாத்தோடு இருக்கும் போது செய்யறதை செஞ்சு கொள்ளுங்க, பார்க்கறத பார்த்து கொள்ளுங்க. மௌத்தான பிறகு அழுது புலம்புறதை விட ஹயாத்தோடு இருக்கும் போது எப்படி பார்க்கணுமோ, எப்படி செலவழிக்கணுமோ, நீங்க உங்களோட செலவுகளை, ஆடம்பர செலவுகளை குறைச்சி அதுல சிக்கனம் காட்டி உம்மாவை ராணி மாதிரி வச்சு பாருங்க, உம்மாவை பாப்பாவை ராஜா மாதிரி வச்சு பாருங்க. அவங்கள எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தணுமோ சந்தோஷப்படுத்தணும். ரெண்டாவது, குடும்பத்துடைய அடுத்த ஸ்டேஜில் யாருங்கிறார்? நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி என்ற உறவுகள். இந்த உறவுகளை தேடி போங்க, இந்த உறவுகளை நேசிங்க, அன்பளிப்புகளை அனுப்பி வைங்க, கிஃப்ட்டுகளை அனுப்பி வைங்க. அன்பளிப்பு, அன்பை அளிப்பதுதான் அன்பளிப்பு. விருந்து கொடுங்க, ஒன்றுக்கு உட்காந்து சாப்பிடுங்க. தாத்தா வீட்டுக்கு சமையல் சமைச்சிட்டு போய் ஒன்றுக்கு இருந்து சாப்பிடுங்க. இந்த நானா தாத்தாவுடைய உறவுகளை, அந்த மரியாதைகளை பிள்ளைகளுக்கு நீங்க ஊட்டுங்க. பெரியப்பா வாராரு, மகன் உட்கார்ந்துருக்கிறான். எலும்பு போ, ஓடி போ. யாரு வாரம்? பெரியப்பா. நான் யாரு? அப்பா. அது யாரு? பெரியப்பா. என்னைய விட அவர் பெரியவர். நீ என்னைய மதிக்காட்டி கூட நான் தாங்கி கொடு. பெரியப்பாவுக்கு மரியாதை செய்யாட்டு என்னால தாங்கல. ஓடிப்போ, கையை முத்து கொடு. போய் பார்சலை வாங்கி எடு. செருப்பத்துக்கு பெரியப்பட செருப்படுத்த ரெக்கலவே. இதை யாரு புகட்டும்? நாங்க பயம் பண்ணி சரி வரா? நீங்க உங்களோட குடும்பத்துல உங்களோட பிள்ளைகளுக்கு இதை உங்களோட அகலாக், உங்களோட பண்பு, உங்களோட இரக்கம், உங்களோட பாசத்தை காட்டுங்க. அந்த பிள்ளைகள் பாடம் படிப்பாங்க. மிம்பர்ல பயம் பண்ணி வரல, அவன் வாரதே கொத்துப்பா முடிஞ்ச பிறகுதான் வந்துருக்கான். இங்க நிறைய பேர் இல்லை இங்க பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு நீங்க தியரியாக இதை சொல்லாம பிராக்டிக்கலா கொடுங்க. தீன்ன்றது ஒரு பிராக்டிக்கல் லைஃப். அன்பு, பாசம் நிறைஞ்ச ஒரு அற்புதமான வாழ்க்கை. எனவே குடும்பம், சகோதர சகோதரிகள் உடைய விஷயங்கள்ல நீங்க எங்கெங்கேயோ தர்மம் செய்வீங்க. பேரு வார, புகழ் வார, பள்ளி கட்டுறது, மதரசா கட்டின பேரு வரும், நன்றி உரையில பேரை சொல்லுவாங்க, மெகசின்ல பேரை போடுவாங்க, அதுக்கெல்லாம் அள்ளி கொடுப்போம். ஆனா இங்க பேர் வராது. தாத்தா கொடுத்தா ஒருத்தருக்கும் தெரியாது, தங்கச்சி கொடுத்தா ஒருத்தருக்கும் தெரியாது, தம்பிக்கு கொடுத்தா ஒருத்தருக்கும் தெரியாது. பேரு புகழ் இல்லாததுக்கு சிலவங்க செலவழிக்க மாட்டாங்க. இல்ல, அந்த இடங்களுக்கு நீங்க கொடுக்கறதா உலகத்தில் ஆகப்பெரிய தர்மம். உங்களோட சொந்த உறவுகள், பந்தங்கள், சொந்தங்களை அனுசரிச்சு கொடுக்கிற சதக்காக கொடுங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வான். குடும்பம் என்பதனுடைய மூணாவது கட்டம் கணவன் மனைவி என்ற உறவு. மூணாவது கட்டம் இது கணவன் மனைவி என்ற உறவு. இது பிந்தி வந்த உறவு. ஆனா முந்திய உறவுகளை விட வித்தியாசமான ஒரு உறவு. இந்த பிந்தி வந்த உறவு முந்திய உறவுகளை வெட்டி விட்டுற உறவாக ஆகக்கூடாது. இந்த பிந்தி வந்த உறவு முந்திய உறவுகளை ஒட்டி விடுகின்ற உறவாக மாறும். ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். உங்களோட குடும்பத்தையும் எங்களோட குடும்பத்தையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பார்ப்போம். ஒரு நாளும் ஒரு கணவன் மனைவியுடைய தாய் தகப்பனை பற்றிய குறைகளை சொல்லி சொல்லி மனைவிக்கு தன்னை பெத்தெடுத்த தாய் தகப்பனையோ தன்னுடைய தாத்தா நானாவுடைய குறைகளை சொல்லி சொல்லி அந்த உறவுகளோட வெறுப்ப ஒரு மனைவிக்கு ஏற்படுத்துகின்ற துரோக செயல் ஒரு கணவன் செய்யக்கூடாது. கணவன் என்ன சொல்லணும்? மனைவி ஏதாவது சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது. உங்களோட உம்மா நீங்க மன்னிப்பு கேட்கணும். உங்களோட வாப்பா நீங்க அவங்களோட அப்படி நல்லா கவனிங்க. ஒரு மனைவி தன்னுடைய தாய் தகப்பனையும் தன்னுடைய சகோதர சகோதரிகளையும் கவனிச்சு அவங்களுடைய அந்த உறவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கணவன் உதவியாக இருக்கணும், சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல மறுபக்கம் ஒரு நாளும் ஒரு மனைவி மாமா மாமியோட குறவுகளை சொல்லி 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 மாப்பிளுடைய உள்ளத்துல பெத்தெடுத்த தாய் தகப்பனோட வெறுப்பம் உண்டாக கணவனுடைய குடும்பத்துடைய தாத்தா தங்கச்சி அப்படி சொன்ன இப்படி சொன்ன அது இதுன்னு சொல்லி அந்த உறவுகளை வெட்டி விடுகின்ற உறவாக மாறாமல் அந்த உறவுகளை ஒட்டி விடுகின்ற உறவுகளாக மாறும். தாத்தாக்கு நீங்க சொல்லல, தாத்தாவுக்கோ நீங்க தாத்தாக்கு தலைவலின்னு சொன்னாங்க, நீங்க பேசணும் இல்லையா, பேசலையா, தாத்தாவோட பேசுங்க, தாத்தா கொடுங்க, தாத்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதை செய்யுங்க என்று ஒரு மனைவி என்னவாக இருக்கணும்? கணவனுடைய உறவுகளை கவனிக்கிறதுக்கு கணவனுக்கு துணையாக உதவியாக இருக்கும். அதே போல ஒரு மனைவி தன்னுடைய உறவுகளை தாத்தாவை தங்கச்ச பார்க்க கவனிக்க ஒரு கணவன் உதவியாக இருக்கும். கண்ணியமான மேலான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி என்ற வாழ்க்கை இருக்கிறது. இது அற்புதமானது, ஒரு இன்பமானது, அன்பு கலந்தது, பாசம் கலந்தது. அங்க எது இருந்தும் அன்பு இல்லைன்ற வேலை இல்லை. அன்பு பணத்தை கொடுக்கிறார், நகையை கொடுக்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார், அன்பு இல்லைன்ற வேலை.
ரெண்டு பேருடைய உள்ளமும் அன்பினால் நிறைஞ்சிருக்கு. திருமணம், இரு மனமும் சேர்ந்து நறுமணமாக வாழ்ற வாழ்க்கை தான் திருமணம். தமிழ் வார்த்தை இருக்குது, எல்லா வார்த்தைகளுக்குமே அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. மருமகன் என்ன அர்த்தம்? இது பெத்தெடுத்த மகன், இது மருமகன், பெத்தெடுக்காத அடுத்த மகன். மருமகள் மகள், அது அடுத்த மகள். திருமணம் என்பது இரு மனமும் சேரணும். சும்மா ஊருக்கு உலகத்துக்கு கையை பிடிச்சு கொண்டு வெளியில கணவன் மனைவியாக ஒரு காற்ற ஷோக்கு நாடகம் நடிக்கிறதுக்குரிய வாழ்க்கையை இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையாக சொல்லுது. உள்ளங்களை வென்று, உள்ளத்தால உள்ளத்தை வென்று, உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்து ஒரு இன்பமான மகிழ்ச்சியான அன்பான வாழ்க்கையை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்கும். ஒருத்தருக்கொத்தர் நன்றி உணர்வுள்ளவர்களாக. வீட்டுள்ளுக்கு ரெண்டு விஷயத்தை செய்யுங்க, செலவில்லாத ரெண்டு விஷயத்தை செய்யுங்க. வீட்டில் நிறைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். ஒன்று, வீட்டுள்ளுக்கு அடிக்கடி ஜஸாக் அல்லாஹு ஹைரான்னு சொல்லுங்க. என்ன சொல்லுது? ஜஸாக் அல்லாஹு ஹைரா. மனைவி சமைச்சு தாரா, சாப்பிட்டுட்டு ஜஸாக் அல்லாஹு ஹைரா. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, மகன்கிட்ட சொல்லுங்க, யாரு சமைச்சது பாருங்க, நோன்பு பிடிச்சிட்டு உமா செஞ்சிருக்கிறான், ராவெல்லாம் தூங்காம உங்களுக்கு சகரில் சுட சுட தரணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறான், நேற்று சரியான டயர்டு உமக்கு, தலைவலி அவக்கு, அதை கூட பார்க்காம செஞ்சிருக்கிறான். என்ன சொல்லுங்க? உமக்கு ஜஸாக்கல்லா சொல்லுங்க. மகன் மகள் சொல்லுங்க, உமக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. உம்மா என்ன சொல்லணும்? பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சு தரத்துக்கு யாரு வாங்கி தந்தது? வாப்பா நேற்று அங்கே போயிட்டு மீனை வாங்கி, இங்கே போய் வெஜிடபிளை வாங்கி தந்த வாப்பாவுக்கு, காசு தந்த வாப்பாவுக்கு ஜஸாக்கல்லா சொல்லுங்க. வாப்பா திரும்ப என்ன சொல்லணும்? எல்லாம் செய்யறதுக்கு எல்லா பாக்கியத்தையும் தந்தது யாரு? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம் எல்லாரும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹு ஹைரா செலவாக, செலவில்லாத வார்த்தைகள்ல அல்லாஹ் ஆச்சரியமான பரக்கத்துகளை வச்சிருக்கோம். நாங்க அதை செய்யறதில்லை, இதை ஏதோ தேடி போறோம், எங்கெங்கேயோ போறோம். வீட்டுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு அடிக்கடி சொல்லுவோம். ஒரு கணவன் வெஜிடபிளை வாங்கி கொண்டாந்து தாராரு, மனைவி ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்லுவாங்க. ஒரு மனைவி உங்களோட ஷர்ட்டை ட்ரௌசரை அயன் பண்ணி தாரா, ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் ஜஸாக்கல்லாஹு ஹைராண்டா? ஹைரண்டா ஹைரன் கதீரா, அதாவது நிறைய ஹைர்களை எல்லாம் உங்களுக்கு கூலியாக தருவானாக. இப்போ உங்களோட துவா கபூல் ஆகுது. அல்லாஹ் ஒரு மனைவியை ஹைர் நிறைஞ்ச ஒரு மனைவியாக ஆக்குறான் உங்களோட துவாவாக. அந்த ஹைருடைய பெனிஃபிட் எங்க யாருக்கு வரும்? திரும்ப ரிட்டர்ன் உங்களுக்கு தான் வரப்போகுது. ஒரு மனைவி ஜஸாக்கல்லாஹு ஹைரன்னு சொல்றா, ஹைரான்னு சொல்றா, கணவன் இடத்துல அந்த துவா கபூலாகி கணவன் ஹைரு நிறைஞ்ச கணவனாக மாறுகிறார். அந்த ஹைரு குடும்பத்துக்கு தான் திரும்பும். வீட்டுள்ளுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. உம்மா உங்களுக்கு பேக் எல்லாம் ரெடி பண்ணி, லஞ்சை ரெடி பண்ணி, ஸ்கூல் யூனிஃபார்ம் அயன் பண்ணி தந்தா ஜஸாக்கல்லா சொன்னீங்களா? சொல்லுங்க, உமாக்கு ஜஸாக்கல்லா ஹைரான்னு சொல்லுங்க. வீட்டுள்ளுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரான்றது துவா, ஹைரையும் பரக்கத்தையும் இழுத்து கொண்டு வர அற்புதமான ஒரு மந்திரம், ஒரு தந்திரம். இதை அதிகப்படுத்து. நாங்கள் எங்கெங்கேயோ தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம், நன்றின்னு சொல்லுவோம், என்னென்னமோ சொல்லுவோம். இப்போ ஜப்பானீஸ் பாஷையில் என்ன சொல்றோம்? தேங்க்ஸுக்கு அரிகாத்தோ. எவனுக்கோ ரோட்ல போறவனுக்கெல்லாம் சொல்லி தெரியும். நாங்கள் சம்பந்தம் இல்லை, பஸ்லையும் ஆஃபீஸ்லையும் அங்கேயும் இங்கேயும். ஆனா எங்களோட வாழ்க்கையை எங்களுக்காக அர்ப்பணிச்ச எங்களோட மனைவி, வாழ்க்கையை எங்களுக்காக அர்ப்பணிச்ச கணவன், நாம் ஒருத்தருக்கு ஜஸாக்கல்லா சொன்னா என்னமோ சின்னத்தனமாக நினைக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில ஜஸாக்கல்லாஹு ஹைரன் அதிகமாக சொல்லுங்க. ரெண்டாவது, அடிக்கடி சலாம் சொல்லுங்க. முழுமையான சலாத்தை சொல்லுங்க. முழுமையான சலாம் என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்களுக்கு உண்டாகட்டும். துஆ. பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுங்க. போன் பேசக்கல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவசரப்படவானா, நீங்க பெரிய பிஸின்னு சொல்லி சொல்லுங்க, என்ன செய்தின்னு சொல்லி பரபரப்பா பேசவானா, நிதானமா பேசுங்க, கூலா பேசுங்க, அழகா பேசுங்க, ஃபுல்லா சலாம் சொல்லுங்க, கம்ப்ளீட்டா சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்க மகன், நீங்க ஒழுங்கா சலாம் சொல்லலையே வாப்பா, ஃபுல்லா சொல்லுங்க, கம்ப்ளீட்டா சொல்லுங்க, முழுமையா சலாம் சொல்லுங்க. சலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்களோட வீட்டுக்கு குமிஞ்சிடும். வீட்டுக்கு போக்கல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ள வருகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உம்மா வீட்டுக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சுப்ஹானல்லாஹ். வீட்டுள்ளுக்கு ஒரு ரூமுள்ளுக்கு போறீங்க, சலாம் சொல்லிட்டு போங்க. பிள்ளைகளை சலாம் சொல்ல பழக்குங்க. போன்ல சலாம் சொல்லுங்க, அடிக்கடி சலாம் சொல்லுங்க. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியுடைய அன்பு பிள்ளைகள் பார்க்கணும். ஒருத்தருக்கு நம்மளோட கஷ்டங்களை உணர்ந்து புரிஞ்சு வாழும். வாப்பா எவ்வளோ கஷ்டப்படுறா, எவ்வளோ சிரமப்படுறா, கொஞ்சம் இருங்க, சத்தம் போட வேணாம், டிஸ்டர்ப் பண்ண, வாப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். பிள்ளைகளுக்கு வாப்பாவுடைய கஷ்டத்தை ஒரு மனைவி உணர்த்தும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, வாப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும், பாவம் டயர்டாக வந்திருக்கேன். ஒரு மனைவியுடைய கஷ்டத்தை கணவன் புரிஞ்சு கொள்ளும். காலையிலிருந்து பாருங்க, ஒரு மனைவியை மெஷின் மாதிரி வேலை, ஒரு சைட்ல புட்டுவத்தை போட்டு உட்காந்து வேற ரெண்டு வானம் போனை ஆஃப் பண்ணிட்டு அவன் என்ன செய்யறான்னு பாருங்க. சஹருக்கு இருந்து கடமாறினா, ராவெல்லாம் சமைச்சா, அதெல்லாம் பிளேட்டெல்லாம் கழுகினா, சஹர் சாப்பாட்டை செஞ்சா, சுபகு தொழணும், மருக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவரை லஞ்சை செய்யணும், இவரை ஹோம்ஒர்க் செய்யணும், இவரை பேக்கை ரெடி பண்ணணும், அவர் ஸ்கூல் யூனிஃபார்ம் அயன் பண்ணணும். எத்தனை வேலையை தான் செய்யறான், மெஷின் மாதிரி செய்யறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒய்ஃபை கொண்டு போய், நீங்க மாமி வீட்டில் இருக்கீங்க, நான் ஒரு 3 நாளைக்கு என்னோட பிள்ளைகள் எல்லாம் சமைச்சு கொடுத்து செஞ்சு பார்க்குறேன்னு செஞ்சு பார்க்க எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறான்றது விளக்கும். நீங்க ஒன்றும் வானா அவரோட கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு, நீங்க இவ்வளவு நேரம் நான் பார்க்கிறேன், இவ்வளவு சிரமப்படுறீங்க, எல்லாம் உங்களை ரஹ்மத் செய்வான், கொஞ்சம் ஓய்வெடுங்க என்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க. நாங்க லட்சம் கொடுக்கறத விட அது பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கு. நாங்கள் லட்சத்தை கொடுத்துட்டு குறை காண்றதும், குறை பிடிக்கிறதும், அது இல்லையா இது இல்லையான்னு சூடாகிறதும், இந்த எதை கொடுத்தும் வேலை இல்லை. குடும்ப வாழ்க்கையில கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே. அன்பை கொடுத்து அன்பெடுங்க, மரியாதையை கொடுத்து மரியாதையை எடுங்க, நன்றியை கொடுத்து நன்றி எடுங்க. கணவனும் தான் மனைவியும் தான், ரெண்டு சைடே நான் சொல்றேன். ஒரு கணவனுடைய கஷ்டத்தை புரிஞ்சு பாருங்க, எவ்வளவு சிரமப்படுறாங்க வெளியில, அங்க இங்க அலைஞ்சி திரிஞ்சு. யாருக்காக? சில நேரத்தில் அவருக்கு உடுப்பு வாங்க மாட்டார், எல்லாருக்கும் உடுப்பு வாங்கியிருப்பார், எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்வார், பிள்ளைகளை நல்லா வைக்கணும்னு பார்ப்பார், மனைவிக்கு நல்லா செய்யணும்னு பார்ப்பார், அவருக்கு ஒன்று செஞ்சிருக்க மாட்டார், அவருக்கு வாங்கியிருக்க மாட்டார். ஒரு கணவன் உடைய கஷ்டத்தை ஒரு மனைவி புரிஞ்சு அதை பிள்ளைகளுக்கு மனைவி தான் பாடமாக புகட்டணும். ஒரு தாயுடைய அன்பை, தாயுடைய சிரமத்தை ஒரு கணவன் விளங்கி அதை கணவன் தான் பிள்ளைகளுக்கு உணர்த்தணும். நாங்க மிம்பர்ல பயம் பண்ணி வேலை இல்லை, நீங்க வீட்டுக்கு இந்த டியூட்டியை செய்யணும், 2 பேரும் செய்யணும். ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு முன்னால் ஆர்கியூ பண்ணாங்க, ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு முன்னால் பிரச்சனைகளை சண்டைகளை வளர்க்காதீங்க. பிள்ளைகள் இருக்கிறது, உம்மாவையும் நேசிக்குது, வாப்பாவையும் நேசிக்குது. அந்த உம்மா வாப்பா சண்டை பிடிக்கிற காட்சி அந்த பிள்ளைகளுக்கு தாங்கல. சைக்காலஜிக்கலா அந்த பிள்ளைகளுக்கு அந்த மென்டலி பெரிய பாதிப்பு ஏற்படுது. சில பிள்ளைகள் புத்திவாதம், அவனுக்கு பாடம் வருது இல்லை, மனசுல நிற்கிறது இல்லை, ஒரு மாதிரி குழப்பம் எடுக்கிறான்டா, ஒன்று இல்லை அவனுக்கு. உம்மா பாப்பா சண்டை பிடிச்ச அந்த காட்சியினால அதிர்ச்சி, அவனுக்கு ஏற்பட்ட மனத்தாக்கம், உள்ளத்தாக்கம், அது வேற வேற சைடு எஃபெக்டுகள் அவனுக்கு ஏற்படுத்துது. அதை சொல்லவும் மேலா, அடக்கவும் மேலா, தடுக்கவும் மேலா. அதை தாங்குற சக்தி அந்த பிஞ்சு உள்ளத்துக்கு இல்லை. ஏதாவது முன்ன பின்ன இருந்தா கூலான நேரத்தில் பேசி தீர்த்து கொடுங்க. ஒருத்தர் சூடாகினா அடுத்தவர் சூடாக கூடாது. நெருப்போட நெருப்பை சேர்த்தா நெருப்பு பத்த ஆரம்பிக்கும். ஒருத்தர் சூடாயிட்டா தண்ணி ஆகிடும், அடுத்தவர் கூலாயிடும். பேசக்கூடாது, எதிர்த்து சூடான நேரத்தில் பேசக்கூடாது. இதெல்லாம் ஷரியத் வழிகாட்டுற விஷயங்கள். சில நேரத்தில் விட்டு கொடுங்க, தோல்வியில வெற்றி. மனைவி பேசுறா, சரி உம்மா சொல்ற மாதிரி இன்னைக்கு செஞ்சு கொள்வோம். தோத்த மாதிரி இருக்கும் பேச்சில தோத்தீங்க, வாழ்க்கையில வெற்றிட்டீங்க. பேசி பேசி அடக்கி கோவப்பட்டு வாயை அடக்கி வச்சுட்டீங்க, பேச்சில வெத்தின மாதிரி இருக்கும், வாழ்க்கையில தோத்துட்டீங்க. ஆயிஷா நாயகி ஓடுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோக்குறாங்க, நபி தோக்குறாங்க, வேணும்டே ஸ்லோ ஆகுறாங்க, அவங்கள முந்த விட்டுறாங்க, தோத்த மாதிரி காட்டுறாங்க. தோத்த மாதிரி இருக்கிறான், நான் வாழ்க்கையில வச்சுட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாடத்தை படிச்சுட்டாங்க. கணவன் மனைவி ஒருத்தர் மரியாதை, அன்பு, பாசம். பிள்ளைகள் இதை பார்க்கணும். அம்மாவோட எவ்வளவு இறக்கம், வாப்பாவோட உமா எவ்வளவு இறக்கம். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, வாப்பா வந்த பிறகு நான் வாப்பாவோட சாப்பிடுறேன்னு உமா வெயிட் பண்ணணும். வாப்பா சொல்லணும், நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, உமா வேலை செய்யறா, முடிச்சுட்டு வந்த பிறகு நான் உமாவோட சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க. அப்ப வாப்பா உமாவுடைய அன்பை, பாசத்தை அந்த பிள்ளைகள் பார்க்கறதுக்கு அந்த பிள்ளைகளுடைய உள ரீதியா, மன ரீதியான வளர்ச்சிக்கு பெரிய காரணம். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிச்ச செழிப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். எனவே கண்ணியமான அன்பான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில 3வது கட்டம் கணவன் மனைவி உறவு. இந்த உறவுல நாங்க 2 பேரும் சேர்ந்து மாமா மாமியையும் பார்க்கணும். என் உமாவை எங்க மனைவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அதே விஷயம் ஒரு மனைவி அவட உமாவை நாங்க பார்க்கணும் என்பது ஆசைப்படுவோம். மறுபக்கம் ஒன்று இருக்குது.
எனவே குடும்பம் என்று வரக்கொள்ள இந்த கணவன் மனைவி உடைய குடும்ப வாழ்க்கை மிச்சம் ஒரு அன்பு, இரக்கம், பாசம் நிறைஞ்சதாக இருக்கணும். அல்லாஹ் கிருபை செய்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, 4வது கட்டம் குடும்பத்துடைய ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் கிடைக்கிற பிள்ளைகள். நான் இதை சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். இந்த பிள்ளைகள் இருக்குது எங்களோட சொத்து செல்வம். ஆகப்பெரிய காணியை பாதுகாக்கிறத விட, எங்களோட வெஹிக்கிளை பாதுகாக்கிறத விட, எங்களோட யாடை பாதுகாக்கிறத விட, எங்களோட லேண்டை பாதுகாக்கிறத விட, எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிறது எங்களோட ஒவ்வொருத்தரையும் பொறுப்பு. பிள்ளைகளை சட்டம் போட்டு நீங்க திருத்த நினைக்காதீங்க. பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு நல்ல என்வாயரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. பிள்ளைகளை நல்ல என்வாயரன்மெண்ட்ல அனுப்பி வைங்க. நல்ல சூழல்ல பிள்ளைகளை உட்கார வைங்க. மஸ்ஜிதோட கனெக்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு நல்ல சூழல் ஏற்படுத்துங்க. குர்ஆன் ஓதுற காட்சியை, உம்மா வாப்பா ஓதுற காட்சியை பிள்ளைகள் பார்க்கணும். ஆண்கள் நீங்க ரூம்ல சத்தம் போட்டு குர்ஆன் ஓதுங்க, வீட்டுல குர்ஆன் ஓதுங்க. உங்களுக்கு என்று ஒரு குர்ஆன் இருக்கணும். இந்த குர்ஆன் ஓதுற காட்சியை, தொழுகிற காட்சியை, அல்லாஹ் இடத்துல துஆ செய்யற காட்சியை அந்த பிள்ளைகள் வாழ்க்கையாக பார்த்தால் வாழ்க்கையாக வரும். வார்த்தையால வார்த்தை உண்டாகும், பேச்சு உண்டாகுமே தவிர வாழ்க்கையாக வராது. வீட்டுக்கு நல்ல சூழலை உண்டாக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பிள்ளைகளுடைய எதிர்காலம் தீனோடு அமையணும் என்பதற்காக நீங்க நல்ல சூழல்களுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. நல்ல சூழல்கள்ல இருங்க. அல்லாஹ் தஆலா ரெண்ட் கூடினாலும் பிரச்சனை இல்லை. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல என்வாயரன்மெண்ட் கிடைக்கணும். நல்ல ஒரு ஏரியாவில் நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும். பிள்ளைகளுடைய வளர்ப்புக்காக, தீனுக்காக, மார்க்கத்துக்காக நீங்க செய்யற தியாகங்களோ, கூடுதலான செலவுகளோ அத்தனையுமே பெரும் தர்மங்கள். செலவு அத்தனை பெரும் சதக்காக்கள். நாங்கள் மும்பையில் ஸ்ரீவர்தன் என்ற பகுதியில் நான் ஓதினேன். கொஞ்ச காலம் இருந்தோம். அங்கே ஒரு புள்ள ஹதீஜா, 5 வயசு 3 மாசம் அந்த புள்ள ஹாபிஸ் ஆயிடுச்சு. அந்த புள்ள ஹாபிஸ் ஆனதனுடைய ரீசன், அதனுடைய காரணம் என்னண்டா, 2 பேரும் உம்மா வாப்பா டாக்டர்ஸ். அவங்க சர்வீஸ் பண்ணாங்க. ஒரு ஹிந்து ஏரியா ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நீண்ட காலம் புள்ளை இல்லாமல் புள்ள கிடைச்சது. பிள்ளைக்கு 3 வயசான பிறகு பார்த்தாங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸ்கூலுக்கு அனுப்பினா எல்லாமே அந்நிய மத பிள்ளைகளோட தான் பிள்ளை படிக்கணும். கலாச்சாரம் மோசம், சூழல் மோசம். எனவே ஜப்பு முன்ன பின் ஆனாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு ஒரு நல்ல சூழல் வரணும். எங்கே போகணும்னு பார்த்துட்டு இந்த ஸ்ரீவர்தன்றது இஸ்லாமிய ஊர், முஸ்லீம்கள் நிறைய வாழ்கிற ஊர், உலமாக்கள், தீனும் தாவத்தும் தப்லீகுடைய நல்ல சூழல் உள்ள ஊர். அங்கே வந்து ஹஸ்பண்ட் அவர் ப்ராக்டிஸ் பண்ணாரு, ஒய்ஃப் இப்போ பிள்ளைய நான் வளர்க்கணும்னு சொல்லி என்ன செஞ்சா, பிள்ளைக்காக தியாகம் செஞ்சாங்க. இந்த ஹிஜ்ரத் செஞ்சு அவங்க வந்ததனுடைய விஷயம் என்னண்டா, வந்ததனுடைய பறக்க 3.5 வயசுல ஒரு ஹசரத்துட்டு பிள்ளைய ஓத வைக்கிறாங்க. அந்த ஹசரத்தை ஓதி கொடுத்தா இந்த புள்ள சொல்றதெல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ணுது. அவ்வளோ அதோட மெமரி பவர். ஹசரத் சொல்றாரு, இந்த பிள்ளைக்கு பார்த்து ஓதி கொடுக்கறத விட பாடமாக்க வைக்கிறேன் நான். சரி, நீங்க பார்த்து செய்யுங்க. அவர் சொன்னோன்னே ரெக்கார்டு மாதிரி ரெக்கார்ட் ஆகும். ஓத அந்த பிள்ளைக்கு பார்த்தோத தெரியும். ஆனா முழு குர்ஆனுடைய ஹாபிஸ் ஆயிடுச்சு. அவர் சொல்றது அப்படியே பாடமாக்கும். நான் அந்த பிள்ளைகிட்ட பாடம் கேட்டிருக்கேன். அந்த பிள்ளைகிட்ட நான் பாடம் கேட்டதுனால நான் பேசுறேன். எங்கேயோ சும்மா கண்ட கதையோ கேட்ட கதையோ இல்லை. அதை நான் நேரடியாக பார்த்ததுனால சொல்றேன். அல்லாஹ் தஆலா அவங்க பெரிய ஆலிமோ ஒன்றும் இல்லை. ஆனா உம்மா வாப்பா பிள்ளையுடைய நலவுக்காக ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அவங்க செஞ்ச அந்த தியாகத்துடைய ரிசல்ட் அல்லாஹ் தஆலா ஆக்கி. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பிள்ளைகளுடைய விஷயத்துல நல்லா நீங்க உம்மா வாப்பா இருந்து யோசிங்க. உங்களோட பிள்ளைகளுடைய அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைகளை பறிகொடுத்துறாதீங்க. நிறைய ஸ்பெயினுடைய வரலாறு படிங்க. ஸ்பெயினுடைய வரலாறு, முஸ்லீம்களுடைய ஆட்சி இருந்துச்சு, முஸ்லீம்கள் இருந்தாங்க. இன்னைக்கு எங்க அந்த முஸ்லீம்கள், என்ன நடந்துச்சு? அவங்க முஸ்லீம்களை இஸ்லாத்திலிருந்து வெளியாக்கல, ஆனா அவங்கள்ட்ட இருந்து இஸ்லாத்தை வெளியாக்கினாங்க. நீங்க அப்துல்லாவா இருங்க, அப்துல் ரஹ்மான் ஆயிருங்க, அவங்களோட கல்ச்சர், அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல், இஸ்லாமும் தீனும் முதலாவது வெளியே போகும் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில, வியாபாரத்திலிருந்து தொழுகை இருக்கும், ஓதல் இருக்கும். எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்டா, வெளியே போற டோ எங்க வரும்டா, அவங்களோட கொடுக்கல் வாங்கல், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், உடுப்பு, ஆடை, அவங்களுடைய வீட்டினுடைய கலாச்சாரங்கள், இதுல இருந்து மார்க்கம் போயிடும். கடைசியில இஸ்லாம் கம்ப்ளீட்டா போயிடும். எனவே கண்ணியமான சகோதரர்களை, ஸ்பெயினுடைய வரலாறு படிச்சீங்கன்னா, ஸ்பெயினுக்கு அவங்க வச்ச பேர் கேன்சர் ஆஃப் த யூரோப். இது ஸ்பெயின் யூரோப்புடைய கேன்சர்னு பேர் வச்சாங்க. இந்த வைரஸை விட்டா முழு யூரோப்பும் இஸ்லாம் ஆகுன்னு பயந்தாங்க.
இந்த வைரஸை கிள்ளி எறிகிறதுக்கு என்ன செய்யறது என்று சொன்னால் அவங்க அதுக்குரிய 50 வருஷம் ப்ரொஜெக்ட் ஒன்று போட்டாங்க, 50 வருஷம் திட்டம் போட்டாங்க. அந்த திட்டத்தில் அவங்க அதுக்கு ஒரு டீமை நியமிச்சாங்க. அவங்க போட்ட கொடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த மூத்தவங்களை நீங்க ஒன்றும் செய்யலாம், இவங்களை விட்டு இவங்க பள்ளி கட்டட்டும் மதரசா கட்டட்டும் இவங்களை ஒன்றும் செய்யலாம், இவங்களை விடுங்க, அவங்களோட பாட்டுக்கு இருக்கட்டும். அவங்கள மாற்ற இயலாது, மாற்றினாலும் கொஞ்ச காலத்தில் அவங்க மூத்தாகிறாங்க. அதனால் அவங்கள பற்றி ஒரி பண்ணவே வேணாம். எங்கட டாக்கெட் இவங்களோட பிள்ளைகள், அவங்களோட பேர பிள்ளைகள். ரிசல்ட் இப்போ எதிர்பார்க்க வேணாம். 25 வருஷத்துக்கு பிறகு ரிசல்ட், 50 வருஷத்துக்கு பிறகு தான் சரியான ரிசல்ட்டுக்கு வரும். அப்போ இவங்களோட திங்கிங்கை மாற்றணும், இவங்களோட கல்ச்சரை மாற்றணும், இவங்களோட ஃபேத்தை மாற்றணும், இவங்களோட நம்பிக்கையை உடைக்கணும். அதுக்கு லேசாக எங்கெங்கே ஆணி அடிக்கணுமோ என்னென்ன இது உண்டாக்கணும் அதை உண்டாக்கினாங்க. அடுத்த ஜெனரேஷன் பாப்பா உம்மா இஸ்லாம்னு சொன்னாங்க. இப்போ நான் இஸ்லாமும் இல்லை கிறிஸ்டியனும் இல்லை, மிக்ஸ்ட் மேரேஜ் நடந்துச்சு, கல்யாணங்கள் நடந்துச்சு, பிள்ளைகள் அப்படியே பறிபோனோம். ஸ்பெயினுடைய வரலாறு படிங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நீங்க இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, இங்க வாழுங்க, பிரச்சனை இல்லை, குடும்பத்தோட இங்க இருங்க, இங்க நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு இங்க இருங்க. ஆனா உங்களோட சொத்து சுகத்தை, காணி பூமி காசை பாதுகாக்கிறத விட 100 மடங்கு உங்களோட பிள்ளைகளை, அடுத்த தலைமுறைகளை பாதுகாக்க நீங்க திட்டம் போடுங்க. என்ற கியாம நாள் வரைக்கும் என்ற பரம்பரையில் ஒரு குஃபுர் வரக்கூடாது, ஷிர்க் வரக்கூடாது. என்ற பரம்பரை குர்ஆனுடைய பரம்பரையாகணும், என்ற பரம்பரை தீனுடைய வகையுடைய பரம்பரையாகணும்ன்றத திட்டம் போடுங்க. வைராக்கியம் வைங்க, பிடிவாதம் எடுங்க. நீங்க கணவன் மனைவி திட்டம் போடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளி இருக்குது, இந்த பள்ளியை ஹயாத்தாக்குங்க, மதரசா ஆரம்பிங்க. பிள்ளைகளை ஆன்லைன்ல ஓத வைக்கிறதுனால அவங்களுக்கு ஓதலுடைய தகவல் கிடைக்கும். ஆனா மார்க்கம், தீன், ஒழுக்கம், பற்று, தீனுடைய பேணுதல், ஆகிராவுடைய சிந்தனை, இல்ம நேசிக்கிறது, பள்ளியுடைய தொடர்பு, கனெக்ஷன், அவங்க இல்ம தேடி பள்ளிக்கு வரணும். செலவானாலும் பிரச்சனை இல்லை, அதுக்குரிய ஏற்பாட்டை செய்யுங்க. நீங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைய கொண்டாந்து விட்டுட்டு போங்க. டெய்லி இல்லையா, குறைஞ்சது சாட்டர்டே சண்டே ஆகுது, அந்த பிள்ளைகள் இல்ம தேடி இங்க வரணும். அந்த இல்ம அவங்கள தேடி வராது. வீட்டுள்ளுக்கு வச்சு இல்ம கொடுக்கிற சூழலை, அந்த முறையை மாத்துங்க. இத முன்னோர்கள் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. வெறும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ஆனா தீனுடைய பற்று, பக்குவம், அந்த ஆசை, உண்மைதான், இஸ்லாத்தினுடைய அழகு, இஸ்லாத்தினுடைய அந்த பிடிமானம் அவங்களிடத்தில் இல்லாமல் இருக்கு. தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, லைஃப்ல இஸ்லாம் இல்லாமல் இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீட்டோட கனெக்ட் பண்ணுங்க. பிள்ளைகளை கூட்டிட்டு சுபகுக்கு வாங்க, நேரத்தோட தூங்குங்க, வீட்டுக்கு நல்ல சூழல் ஏற்படுத்துங்க, ஹதீஸுகளை வாசிங்க. ஒரு 10 மினிட்ஸ் வீட்டுக்கு பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் உட்கார்ந்து இங்கிலீஷ்லயா, சைனா பாஷை, ஜப்பான் பாஷையிலையா, சிங்களத்திலையா, தமிழ்லையா ஹதீஸுகளை வாசிங்க, ரியாலு சாலிஹினை வாசிங்க. அந்த ஹதீஸுகள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சுக்கள், வார்த்தைகள் ஆச்சரியமான தாக்கங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பயானுடைய சமரியை சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். எங்களோட வாழ்க்கைக்கு 2 சைடு, ஒரு சைடு அல்லாஹ்வோட, அடுத்த சைடு படைப்பினங்களோட. அல்லாஹ்வுடைய சைடு, அல்லாஹ்வுடைய கனெக்ஷனை சரி பண்ணணும். அதுக்கு தொழுகையை, குர்ஆனை நாங்கள் அதோட டச் ஆகணும், தொழுகையோட பேணுதலாக இருக்கணும். படைப்பினங்களுடைய உறவை சரியாக்கணும். படைப்பினங்களுடைய உறவுன்னு சொல்லும்போது குடும்பத்தில் ஆரம்பித்தோம். குடும்பம்னு சொன்னால் முதலாவது பெற்றெடுத்த பெற்றோர்கள், 2வது கூட பிறந்த சகோதர சகோதரிகள், 3வது மனைவி, கணவன் மனைவியுடைய உறவு, 4வது எங்களோட பிள்ளைகளுடைய சொத்தை பாதுகாருங்க. அதுக்காக பிளான் பண்ணுங்க, திட்டம் போடுங்க, செலவழிங்க. அதுக்காக இடத்த மாற்றணுமா, வீட்டை மாற்றணுமா, எந்த லொக்கேஷனுக்கு போகணும், பள்ளி உள்ள சூழலுக்கு போகணுமா, ஊரை மாற்றணுமா, நாட்டை மாற்றணுமா, நீங்க எது செஞ்சாலும் புத்திசாலித்தனமான முடிவு. யூகேல ஒரு ஃபேமிலி, அவங்க ஹொலண்ட்ல இருந்து ஷிஃப்ட் ஆனாங்க லண்டனுக்கு. நல்ல ஹொலண்டில் அவங்க சொந்த பிஸ்னஸ் ரெஸ்டாரண்ட் வச்சு கொண்டு நல்லா இருந்தாங்க. ஆனால் பிள்ளைகள் பெருக்கக்குள்ள அந்த பிள்ளைகளுக்காக லண்டனுக்கு ஹெரோவில் தங்கியிருந்தாங்க. டைம் ஆகுது, இல்லாட்டி அது டீட்டெயிலான ஒய்ஃப் ஜஃப்னா, நல்ல சுத்த தமிழ் பேசுவாங்க. அந்த பிள்ளைகள் ஹொலண்டில் தான் பிறந்து வளர்ந்தவங்க, சுத்த தமிழ்ல. உமா ஜஃப்னா, பாப்பா மாத்தலை. அந்த பிள்ளைகள் மாஷா அல்லாஹ், அந்த பிள்ளைகள்கிட்ட ஒழுக்கம், மரியாதை, தீன், துவாக்கள், அது படிச்சிருக்கிற படிப்பு, ஒவ்வொரு விஷயம் கேட்குற கேள்விகளை பார்த்தா ஒரு ஆலிம்களோட பிள்ளைகள் கூட கேட்காத நுணுக்கமான விஷயங்களை தான் நானா தம்பி 2 பேரும் கேட்பாங்க. பார்த்தா அந்த 2 பேரும் செஞ்ச தியாகத்தில் அந்த பிள்ளைகள்கிட்ட தீனுடையது. யூனிவர்சிட்டிக்கு போனாங்க. யூனிவர்சிட்டியில் போயிட்டு அந்த 2 பேரும் தொழுகிறது எங்கண்டா, எங்கேயாவது ஒரு இந்த சாப்பிட்ற அந்த டைனிங் ஹால் அங்கே இங்கே ஒரு சைடில் போட்டு லொகரை கலாவாக்காமல் தொழுவாங்க. இவங்க தொழுகிறத பார்த்துட்டு அங்கே இன்சார்ஜ் உள்ளவர் என்ன செய்றீங்க நீங்கள், வி ஆர் ப்ரேயிங், நாங்கள் தொழுகிறோம். அப்போ அவர் சொல்கிறார், எஸ் ஐ நோ யூ வாண்ட் டு ப்ரே ஆன் டைம்,
நீங்கள் டைமுக்கு தொழணும், ரெண்டு பேரையும் கூட்டி கொண்டு போகிறார். கூட்டி போய் ஆஃபீஸுக்கு போய் சொல்கிறாரு, இவங்க முஸ்லீம், இவங்க தொழுகிறதுக்கு நான் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன், அங்கேயும் இங்கேயும் தொழுகிறாங்க, கிரவுண்டில் தொழுகிறாங்க, அங்கே தொழுகிறாங்க, இவங்களுக்கு ப்ரேயர் ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, ப்ரேயர் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இந்த ரெண்டு பிள்ளைகளால் அந்த யூனிவர்சிட்டி உள்ளுக்கு பெரிய ப்ரேயர் ரூம் உண்டு, பெரிய ஹால் உண்டு, ஜும்மா நடக்குது. முந்தி எத்தனையோ ஆப்கானிஸ்தானி கம்யூனிட்டியுடைய பிள்ளைகள், அரபுடைய பிள்ளைகள், இந்தியன், பாகிஸ்தான் எல்லாம் இருந்தாங்க. யாரும் தொழுகிறதுக்கான ஒரு செட்டப் ஒன்று இல்லை. இந்த ரெண்டு பேருடைய பேணுதலால, பக்குவத்தால, நானும் தம்பி முசல்லா எடுத்துக்கொண்டு போறது, தொழுகிறது, எங்க தொழுகிறாங்க, யூனிவர்சிட்டிகளுக்கு அங்கே இங்கே தொழுகிறாங்க. அதுக்கு பிறகு பெரிய ஒரு சின்ன ரூம் ஒன்று கொடுத்து அது போதாது, எல்லாம் தொழ ஆரம்பிச்சு பெரிய ஹோல் ஒன்று கொடுத்து இப்போ அங்கே ஜும்மா நடக்குது. முழு காரணம் அந்த ரெண்டு பிள்ளைகள். அப்போ இது எங்கே நான் சொல்கிறது, மக்கால, மதீனால, சவுதியில் உள்ள சம்பவத்தை சொல்லுது. பொலண்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் யூகேல நடந்த யூனிவர்சிட்டிகளுக்கு நடந்த விஷயத்த சொல்கிறது. இந்த மாதிரி எவ்வளோ சம்பவங்கள் இருக்கு. டொரண்டோடைய கனடாவுடைய விஷயங்களை பார்த்தா, அமெரிக்காவில் எங்களோட பிள்ளைகளை சரியாக நாங்கள் வளர்த்தோம்டா, அந்த பிள்ளைகளுடைய தீனை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் நல்ல என்வாயரன்மெண்ட்டை தேடி அந்த இடத்துல இருங்க, அந்த இருக்கிற என்வாயரன்மெண்ட்டை நல்லாக்குங்க, அதுக்காக தியாகம் செய்யுங்க, எல்லாம் பறக்க செய்யும். சரிதான் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக சகோதரர்களே, குடும்பம் மட்டுமல்ல, எங்களோட பண்புன்னு சொல்கிறது, எங்களோட அஹ்லாக்குன்னு சொல்கிறது, குடும்பத்தோட மட்டுமல்ல, முஸ்லீம்களோட மட்டுமல்ல. நீங்கள் இந்த ஜப்பானில் இருக்கிறீங்க, இந்த நாட்டில் இருக்கிறீங்க, இந்த நாட்டில் உள்ள எல்லா இன நிற மொழி மக்கள், அவர் கிறிஸ்டியனாக இருக்கட்டும், புத்திஸ்டாக இருக்கட்டும், என்ன ஒரு ஏர்த்திஸ்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லோருடைய நேர்மையாக நடங்க, நியாயமாக நடங்க, அஹ்லாக்காக நடங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, பண்புகளை காட்டுங்க, உயர்ந்த குணங்களோடு நடக்கும். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.